சகோதர சகோதரிகளே, இந்த நாள்லேயே நம்ம என்ன ஒரு பாட ரீஃபரன்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய சிறிய வழிகளை கூட நம்ம தேடணும். அந்த ஒரு சிறிய வழிகள்லாம் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக நம்ம செயல்படுத்தணுங்கிறத ரீஃபரன்ஸ் நம்பர் 5357லேருந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இதற்கு ஆதாரமாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய தொடங்கும். சரிங்களா? அதாவது இதுல 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து யாவருக்கும், யாவருக்கும்னா உலக ஜனங்களுக்கு கூட இதுல வரும். சரிங்களா? அதுல எதிரியா இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம காட்ட வேண்டிய அன்பை குறித்து இதுல சொல்லப்படுது. அதுல உலகத்துல உள்ள ஒவ்வொரு அந்நியர்களை குறித்து கூட சொல்லப்படுது. நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, அவர்களுக்கு நம்ம என்னைக்காச்சும் நன்மை செஞ்சிருக்கிறோமா? பக்கத்துல வந்து உட்காந்தோன்னா இப்படி மேலே கீழே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி ஜன்னல் ஓரமா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? இந்த வசனம் படிச்சோம்னா எப்படி சொல்லுது? அப்ப யாவருக்கும் விசுவாச குடும்பத்தாருக்கும். சரிங்களா? அப்ப அந்த இதுல நான் அதுக்குதான் ஒரு சின்ன சாம்பிள் சொல்ல வந்தேன். ஒரு அந்நியன், அவங்களுக்கு கூட எப்படி நம்ம நன்மை செய்ய முடியும்? வயசானவங்களுக்கு தான் இடம் கொடுக்கலாம். நம்மளே உடம்பு சரியில்லாம இருந்தோம்னா சரி, ஓகே, அதெல்லாம் அது வந்து பொதுவாக எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. சரிங்களா? நம்மளால முடிஞ்ச வரையும் அதெல்லாம் நம்ம செய்வோம். சரிங்களா? அப்ப அந்த சின்ன சின்ன உதவிகள் கூட நம்ம செய்ய வேண்டியவர்களா இருக்கணும். சரி, இப்படி செய்யறதுனால ஏதாச்சும் நன்மைகள் இருக்கா? சாதாரணமா இந்த சொன்ன ஒரு உதாரணத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன உதாரணம்? வயசானவங்க, இல்லை உடம்பு சரியில்லாதவங்க, கைம்பெண், கர்ப்பிணி பெண்கள் யாராச்சும் வந்தாக்க சரி பாவம் உட்காரட்டும் அப்படின்னு நம்ம இடம் கொடுத்துட்டு எதிர்க்கிறது ஒரு விஷயம். சரிங்களா? இதனால என்ன பயன் இருக்குன்னு நான் அந்த வாழ்த்துறதுனால நம்ம பெரிய ஆளாகி டாட்டா பிர்லா மாதிரி ஆயிருப்போம். ஒரு மனிதாபிமானம் தான். சரிங்களா? அப்ப இது மனிதாபிமானம்னா நீங்க இதை வந்து செய்யணும்னா செய்யலாம், இல்ல செய்யாம கூட போகலாம். உங்களை யாரும் கேட்க போறாங்களா? மனசாட்சி இருக்குங்கிறதுனால நம்ம செய்யறோம். இல்லாட்டினால நமக்கு மனசாட்சி இல்லை அப்படி நம்ம கொடுக்கலன்னா மனசாட்சி இல்லைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா அவங்கள? ஆனா இது வந்து ஒரு கடமை உணர்வுக்காக செய்யக்கூடிய ஒரு உதவி. சரிங்களா? இது வந்து நாம மட்டும்தான் செய்யறோமா? சத்தியம் தெரியாதவங்க செய்யறாங்க. சரிங்களா? தி பெஸ்ட் யாரு அதுல? அன்னை தெரசா போன்றவர்கள், குஷ்டரோகிகள். நம்மலாம் பக்கத்துல போய் கூட பக்கத்துல நிக்க மாட்டோம். ஏன்? அந்த நோய் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க உலகத்துல உள்ள இந்த விசுவாச சத்தியத்திற்குள்ளாக, இந்த தெளிவான சத்தியத்தை அடையாத ஜனங்களே முன்னோடிகளாக இருந்து அவ்வளவு பெரிய சேவைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அன்னை தெரசா மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது. பல நோபல் பரிசுகள்லாம் அதுக்கான பலன் இந்த உலகத்திலே பெற்றிருந்தாலும் இந்த மாதிரி சேவை உணர்வு உள்ள மனசு வேணும் முதல்ல. அப்ப அப்ப அதை மிஞ்சிட்டோமா நம்ம? அப்படி எதுவும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி பஸ்லயோ இல்லை வேற எங்கேயோ இடம் கொடுக்கறதுல வந்து பெரிய விஷயம் செஞ்சிட்டோமா இல்லையா? அப்ப இந்த இந்த காரியங்கள் நிமித்தம் நம்மளுக்கு அல்லது அன்னை தெரசாவுக்கு தான் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. அன்னை தெரசாவுக்கு இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்புல, ஆமா பரவாயில்ல, அவனுக்கு சத்தியம் தெரியாது, இருந்தாலும் நீ இவ்வளவு பெரிய சேவை பண்ணிட்ட அப்படின்னு தேவன் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு 1,44,000 பேருக்குரிய அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட போறாரு. அப்ப அவங்க எதுக்காக பண்ணாங்க? எல்லாரும் பண்ற மாதிரி ஒண்ணுமே செய்யாதவனும் பொதுவான ரட்சிப்புல எந்திரிச்சு வர போறான். கொலைகாரன், திருடன், கொள்ளையடிக்கிறவன் எல்லாருமே எந்திரிச்சு வர போறான். அதுலதான் யாரும் எந்திரிச்சு வர போறான்? அப்ப என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அன்னைக்கு வந்துட்டு அவ அன்னை தெரசா செஞ்ச காரியத்துக்குரிய ஒரு விஷயத்துல
உயிர்த்தெழுதலின் காலத்துல உலக ஜனங்களுடைய ரட்சிப்புல கொடுமைக்காரனா இருக்கிறவன் கூட எந்திரிச்சு வர போறானே இல்லையா? அப்ப பாருங்க, அதனால என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழும்புது. அதனாலதான் அந்த இதை நான் கேட்டேன். சரி, நீங்க பஸ்ஸை விட்டு சேரை விட்டு எந்திரிச்சிட்டதுனால உங்களுக்கு என்ன பயன் நான் கேட்டேன். சரிங்களா? ஒருவேளை இந்த சத்தியம் கிடைக்காட்டினாலும் நம்ம உலக ஜனங்கள் போல அந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்துட்டோம்னா, இல்லை செய்யாம இருந்தோம்னாலும் நம்ம என்ன ஆகதான் போறோம்? உலக ரட்சிப்புல எந்திரிச்சு வந்திருக்க போறோம், ஒருவேளை இந்த சத்தியம் கிடைக்கல. ஆனா இந்த மெயின் பாயிண்ட் எதுல வந்து நிக்குதுன்னா, இந்த சத்தியம் கிடைத்த பிறகு இருக்கக்கூடிய வாய்ப்புல நாம் என்ன மாதிரியான இந்த சேவைகளை செய்கிறோம் அப்படிங்கிறது. அப்படி செய்யக்கூடிய அந்த சேவைகள்ல 2 விஷயத்தை சொல்லிட்டார் இந்த வசனத்துல. ஒண்ணு வந்து என்னன்னு பாக்குறோம், எல்லாருக்கும் அதுல விசேஷ விதமா ஸ்பெஷலா மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு பொதுவான சேவைகள் இருக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம விசேஷ விதமா ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல எஸ்பெஷலி அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்ம ஸ்பெஷல்ங்கிற ஒரு வார்த்தையை எங்க சொல்லுவோம்? யார்கிட்ட சொல்லுவோம்? ஒரு சீஃப் கெஸ்ட்டுக்கு விசேஷ விதமா விருந்து வைக்கும் போது எல்லாரும் பத்தியில போய் உட்காருவாங்க. அவர் மட்டும் ஸ்பெஷலா கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவோம்? ஒருத்தரை சீஃப் கெஸ்டா நம்ம ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறோம், ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வாங்க 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 போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு விசேஷ விதமா ஒரு சீஃப் கெஸ்டை கூப்பிட்டு இருந்தோம்னா அவரை எப்படி மரியாதை கொடுப்போம்னு நான் கேட்கிறேன். சரி சரி, இதை வந்து அப்போஸ்தலர் இப்படி வலியுறுத்த காரணம் என்ன? விசேஷ விதமாய் விசுவாச வீட்டாருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதை செய்யாம கட்டாயமா செய்யணும். சரிங்களா? இது கடமைக்கு கொஞ்சம் மேல சொல்றாரு. சரிங்களா? இது சகோதர அன்புல சொல்றாரு. ஏன்னா அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் என்னவா இருக்கிறாங்க? சகோதரர்களா இருக்கிறாங்க. சரிங்களா? ஆக இந்த 2 விஷயத்திலுமே உலகத்துல செய்யக்கூடிய இந்த மாதிரியான சேவைகள், செயல்பாடுகள் இப்படி எல்லாம் இருக்கிறது. உலக ஜனங்களுமே அவங்க கான்சியஸ் மைண்ட், அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிதானிக்கிற ஒரு இரக்க குணம், ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சில பேர் கூட என்ன பண்ணுவாங்க? இறக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க? கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது, விசுவாசம், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? அநேகர் இந்த மாதிரியான சேவைகள் செய்துட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி மனசாட்சி, நான் நல்லா வாழ்றேனே, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கூட இல்லையே, பாவம் அப்படின்னு இறக்கப்படுற அந்த குணம் இருக்கு இல்லையா? இது ஆக்சுவலா யாருடைய குணம்னா தேவனுடைய குணம். அந்த குணத்தை கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களே காட்டுகிற ஒரு சில ஜனங்கள்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி அவங்களே செய்யும் பொழுது நாம் நம்மளுடைய ஜீவியத்துல, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஆதார வசனத்துக்குள்ளாக நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 8, ரோமர் 12ஆம் அதிகாரம் 13. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, இதுல நல்ல கிரியைகளை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சத்தியத்திற்குள் வந்தவர்களை பத்தி விசேஷ விதமா இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? உலக ஜனங்களை பத்தி பேசல. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட இரக்கம் காமிக்கிறாங்க, நல்ல ஒரு ஜீவியத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுல சத்தியத்தை உடையவர்களாய் இந்த சத்தியத்திற்குரிய கிரியை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கக்கூடிய நமக்கு இது இன்னும் வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. திரும்ப படிங்க அந்த ஒரு வசனத்தை. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவர்களை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது வந்து நீ உறுதியா இதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி சபையார்களுக்கு விசேஷ விதமாய் இந்த சபையார்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகள்ல அந்த கடமை உணர்வோடு செய்யக்கூடிய காரியங்கள்ல மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலுமே இது பொதுவான ஒரு ஆலோசனையா சொல்றத பார்க்கணும். ரோமர் 12:13 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
பாருங்க, பரிசுத்தவான்களுடைய ஒரு சில குறைவுகளில் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்களா? அப்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னா என்னது? யாரு? சபையார் அத்தனை பேருமே பரிசுத்தவான்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிசுத்தவான்களா சபையார்கள் அத்தனை பேருமே? இந்த சபை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும்போது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா 2 குரூப் இருக்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசியா பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும். இது எங்க இருக்கிறாங்க? இந்த 2 குரூப். ஒரு குரூப் விசுவாசி, ஒரு குரூப் பரிசுத்தவான்கள். எங்க இருக்கிறாங்க? கொலோசி பட்டணத்திலயா? கொலோசியா பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறது. சகோதரர்களுக்குள்ளாக இருக்கக்கூடியவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த சபையினுடைய அங்கத்தினரா இல்லாத அவிசுவாசிகளுக்குரிய ஒரு விஷயமாக இது சொல்லல. எதை பத்தி? இந்த கொலோசி பட்டணத்தில் உள்ள 2 குரூப் ஆஃப் பீப்புள் சபைக்குள்ள இருக்கிறாங்க. வெளியில உள்ளவங்களை பத்தி பேசல. வெளியில உள்ளவங்களுக்கு எல்லாம் மொத்தமா ஒரு பேர் வைக்கலாம், அவிசுவாசிகள், இந்த சத்தியத்தை கேட்காதவர்கள். ஆனா சபைக்குள்ள எத்தனை குரூப் இருக்கிறாங்க? 2 குரூப் இருக்கிறாங்க சபைக்குள். அதாவது அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல இந்த சத்தியத்தை கேட்டு தேவனோடு உடன்படிக்கை பண்ணின குரூப்லயே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 குரூப் இருக்கிறாங்க. ஒன்னு விசுவாசிகள், இன்னொன்னு பரிசுத்தவான்கள். சரிங்களா? சரி, விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன என்ன அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? கிரியை காமிக்க மாட்டாங்கிறத காட்டிலும் கிரியைக்குள்ளாக அவங்க வழி நடத்தப்படலை. அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியம் ஸ்டார்ட் ஆயிருக்க வந்து முழுவதும் அர்ப்பணிக்கப்படலை. அதான் விஷயம். சரிங்களா? கிரியை காமிக்க மாட்டாங்கன்னு இல்லை. வாய்ப்பு கிடைச்சா அந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க ஒவ்வொருவருமே கிரியை காமிப்பதற்கான முகாந்திரத்தை தேடுகிறவர்களா தான் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு சில சூழ்நிலையில முடியாம இருக்கலாம். அதனால அவங்கள வந்து கிரியை காமிக்காதவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விசுவாசம் அப்படிங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள கடந்து வர்றதே என்னதான், அதுவே ஒரு கிரியை தான். யோவான்ல கிளியரா சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப விசுவாசிக்கிறதே ஒரு கிரியை தான். அப்ப அந்த அந்த மனசளவுல அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்து அந்த இந்த உண்மைத்தன்மைக்குரிய அந்த சத்தியத்துல நான் வாழணும்னு மனசை கொண்டாந்துட்டாங்கனாலே அதுவே ஒரு கிரியை தான். ஆனா அதற்குரிய சூழ்நிலையில் வழி நடத்தப்படாதவர்கள் அல்லது அனுபவமற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், ஆனால் முற்றிலும் அர்ப்பணிக்கப்படாதவர்கள், முழுவதும் அர்ப்பணிக்கப்படாதவர்கள். யாரு? விசுவாசிகள். சரிங்களா? நீங்க சொல்ற மாதிரி கிரியை இல்லாதவர்கள் தான், உண்மைதான். ஆனா இந்த பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறவங்க அவங்களிடத்துல என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவமற்ற ஒரு ஜீவியம் இருக்கும். நீதியினுடைய பூரணத்தன்மை அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான்களை சபையில மட்டும் இல்ல, உலகத்துல பார்க்கும்போது நற்சாட்சி உள்ளவர்களா இருப்பாங்க. அவர்கள் முன்னோடிகளா இருப்பாங்க. இந்த பரிசுத்தவான்கள் விசேஷ விதமா இந்த பரிசுத்தவான்களை தான் சபையினுடைய மூப்பர்களாக, டீக்கனாக மற்றும் ஊழியக்காரர்களாக தேர்ந்தெடுக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் உள்ள இந்த பரிசுத்தவான்கள் முன்னோடிகள். ஒருவேளை அந்த பரிசுத்தவானை ஃபாலோ பண்ணா நாம என்ன ஆயிரும்? நம்ம என்ன ஆயிரும்? பரிசுத்தவான்களுக்குரிய ஜீவியத்துல சபையாயிரும். ஏன்னா பரிசுத்தவான்கள் தான் முதலாம் உயிர்த்தலில் பங்கு உள்ளவர்கள். வெளிப்படுத்தல் 20:6 பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும். அப்ப அந்த 44 அந்த ஒரு தன்மைக்குரியவர்கள், முத்திரிக்கப்பட்டு தீர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா. சரிங்களா? 1,44,000 பேர் முத்திரிக்கப்பட்டு தீர காண்டேன் அப்படின்லாம் நம்ம பார்க்கணும்ல வசனம். அப்படி முத்திரிக்கப்பட்டு தீர்ந்தவர்கள், அந்த ஓட்டத்தை முடித்தவர்கள், ஆனா உயிரோட பூமியில இருப்பாங்க. சரிங்களா? அப்போஸ்தலர் பவுல் சொன்னார்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப அவர்கள் வந்து என்னன்னா முத்திரிக்கப்பட்டு தீர்ந்தாச்சு. பூமியிலே அவர்கள் சபை என்று அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம பவுல் அப்போஸ்தலன் சபையில வாய்ப்புல இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பு உறுதியா சொல்றோம். பாத்தீங்களா? அதுதான் பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை, முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த தன்மை. அவர்கள்ட்ட ஒரு குறையும் இருக்காது. இருக்கலாம், நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கலாம்.
ஆனா அது அது அது- அதனுடைய தன்மை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் அவுட் பண்ற அளவுக்கு இருக்காது. சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட தன்மைக்குரிய ஒரு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் பொழுதுதான் ரோமர்ல எப்படி சொல்றாரு? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய நாடும். படிங்க அந்த வசனத்தை. ரோமர் 12:13. ஆ. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுடைய ஒரு சில அவங்களுடைய ஜீவியத்தில் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஓகே அது அப்புறம் வரலாம். சரிங்களா? இந்த பரிசுத்தவான்களுடைய குறைகள்ல அவங்கள உபசரிங்கன்னா அவங்களுக்கு என்ன குறைவு இருக்க போகுது? உணவு, உடுத்த உடை. இப்ப இந்த காலகட்டத்துல இலவச அரிசி, இலவச பொங்கலுக்கு ட்ரெஸ் கவர்மெண்டே கொடுத்துருது. சரிங்களா? ஒரு 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க முடியாமையா இருக்கிறாங்க இந்த பூமியில. உலகத்தாரே நான் சொல்றேன், பரிசுத்தவான்களை விட்டுருங்க. வாழ்வாதாரமும் வாழ்வாதாரத்துக்கு ஏதுவான சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் பரிசுத்தவான்களுக்கு தேவையான்னு நான் கேட்கிறேன். அதாவது உலக ஜனங்களுக்கே தேவையா? அறுவடை பணிகளை உதவி செய்யணும். காலத்துல டைமிங். அப்ப அவங்களுடைய ஜீவியம் முழுவதுமே எதற்குரிய ஒரு காரியமா இருக்குன்னா அறுவடை பணி மட்டும் இல்லை, 2 விஷயம் இருக்கு. சரிங்களா? இந்த பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் அவங்க முத்திரிக்கப்பட்டு தீர்ந்த பிறகு இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா 2 விஷயத்துக்காக தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. சரிங்களா? ஒன்று வந்து நீங்க சொன்ன அறுவடை பணி, இன்னொன்று வந்து பரிசுத்தவான்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு சபையில உள்ள மற்ற ஏனைய விசுவாசிகளை எல்லா அர்ப்பணிப்புக்குள்ள வந்திருக்கிறவர்களை பரிசுத்தவான்களுடைய நிலைமையில பக்தி விருத்தி கொண்டாடுறது. சரிங்களா? சீர்படுத்துது. சரிங்களா? இதை நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள்ல கூட நம்ம வாசிக்கிறோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பாருங்க, அதுல ஒரு வளர்ச்சிக்குள்ள வர்ற வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்களாய் நாம சரியாக அந்த ஒரு இலக்குக்குள்ள விசுவாசிகளா இருக்கிற நாம ஒருவேளை அந்த இலக்கு என்னது? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான் ஆகணும். அந்த பரிசுத்தவானின் சீர்பொருந்தல் வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 2 விஷயம். ஒன்னு சுவிசேஷ வேலை, இன்னொன்னு பக்தி விருத்தி. எதற்கு பக்தி விருத்தி? சபையாரினுடைய பக்தி விருத்தி. இந்த 2 விஷயம், சுவிசேஷ வேலை உலகத்துல, சபையினுடைய பக்தி விருத்தி எதை அச்சீவ் பண்றதுக்கு? பரிசுத்தவான்களா ஆவது. இந்த விசுவாச நிலைமையில் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொண்டவர்கள் யாருன்னா திரள் கூட்டம். முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் யாருன்னா பரிசுத்தவான்கள். சரிங்களா? அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் யாருன்னா அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள் இந்த சத்தியத்துல வந்தவங்க அத்தனை பேருமே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? ஆனால் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டவர், ஃபுல்லி கான்சிகிரேட்டட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லும் பொழுதுதான் அது யாருன்னு சொல்லப்படுது? இந்த பரிசுத்தவான்கள். அப்ப பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்துதலுக்கு சபையில உள்ள இந்த பரிசுத்தவான்களுடைய தன்மையில வளர்ச்சி அடைய வைப்பது, அது யாருடைய வேலையா இருக்குன்னா இந்த பரிசுத்தவான்களுடைய வேலை. சரிங்களா? அதனாலதான் தேவன் இந்த பரிசுத்தவான்கள் அந்த பரிசுத்த தன்மைக்குள்ளாக முத்திரிக்கப்பட்டு தீர்ந்த பிறகும் சில வருஷம் அல்லது பல வருஷம் உயிரோட வச்சிருக்கிறார். சரிங்களா? அதாவது இந்த முத்திரிக்கப்பட்டு தீர்ந்தவனே டக்குன்னு தூக்கிடலாம். நிறைய பேர் இப்படி கூட பாடம் எடுக்கிறாங்க. ஒருவேளை நம்ம சபைக்குரிய அந்த ஒரு முழு தன்மையினுடைய பரிசுத்தவான் ஆயிட்டோம்னா தேவன் உடனே தூக்கிடுவார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உடனே அப்படி அல்ல. சரிங்களா? கான்செப்ட் அப்படி இல்லவே இல்லை. சரிங்களா? அப்படி இல்லவே இல்லை. நீங்க அப்படி ஒரு முத்திரிக்கப்பட்டு தீர்ந்த பிறகு ஒரு வசனம் இருக்கு, நிற்கிறேன் என்று சொல்கிறவன். இது எங்க நிக்கிறவன் தெரியுமா? ஓடுறதுக்கு ஆரம்பத்துல நிக்கிறவனா, அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதுக்கு ஆரம்பத்துல ஒரு கோடு போட்டுருக்கும், அந்த இடத்துல வந்து நிக்கிறவனா, ஓடிட்டு இருக்கும்போது இடையில நிக்கிறவனா, ஓடி முடிச்ச பிறகு கடைசியில ஓடி முடிச்சு அந்த இலக்குல போய் நிக்கிறவனா? அப்படி ஓட்டப்பந்தயத்தை ஓடி முடிச்ச பிறகு கூட
நிக்கிறேன் என்று சொல்றவன், நான் எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றவன் விழுந்து விடாதபடின்னு சொல்லப்படுது. அப்ப முத்திரிக்கப்பட்டு தீர்ந்த பிறகு சிலருக்கான சூழ்நிலைகள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது வசனம் இருக்கு. சரிங்களா? அப்போ என்னங்க முத்திரிக்கப்பட்டு தீர்ந்த பிறகு அப்படியா ஆமான்னு சொல்றதுக்கான வசனம் என்கிட்ட இல்லாட்டினாலும், நிக்கிறேன் என்று சொல்றவன்னா அந்த இலக்கை நோக்கிய ஓட்டத்துக்கு போய் சேர்ந்த பிறகு நிக்கணும், கடைசி வரையும் நிக்கணும். அப்படி நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல நம்ம விழுகிறோம்னா அந்த பந்தய பொருள் கிடைச்சிருமா? அப்ப முத்திரிக்கப்பட்டு தீரக்கூடிய ஒரு விஷயத்திலையும் ஏதோ ஒரு கேள்வி இருக்கிறத பத்தி நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்படியாக அப்போஸ்தலர் பவுல் நம்ம பார்க்கலாம். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கும் போது அப்ப அவர் 3-4 வருஷம் உயிரோட இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பேதுரு சொல்றார், மூப்பர்களுக்கெல்லாம் உடன் மூப்பனா இருக்கிற நான் இனி வரும் மகிமைக்கு பாத்திரவான்னு சொல்லிட்டு 1 பேதுருவுல எழுதுறாரு. அதுக்கப்புறம் 2 பேதுருவும் எழுதுறாரு. அப்ப அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? சரிங்களா? யோவான் 1 யோவான்ல சொல்றார் அப்போஸ்தலர் பவுல், அவர் இருக்கிற வண்ணமாய் நானும் இருக்கும்படி, அவர் இருக்கிற வண்ணமாய் அந்த ஒரு மகிமையிலே அடையும்படிக்கு நாமெல்லாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் 3:2. அப்ப அவங்க அதுக்கப்புறம் 2 யோவான் எழுதியிருக்கிறார், 3 யோவான் எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் எழுதியிருக்கிறார், நற்செய்தி எழுதியிருக்கிறார். இவ்வாறாக பார்க்கும்போது அவர் ஏறக்குறைய 30 வருஷம் நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு 30 வருஷம் நின்றிருக்கிறார் முத்திரிக்கப்பட்டு தீர்ந்த பிறகு. அப்ப இது 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 எதுக்காக? அப்போ ஈவன் சொல்ல போனா இருக்கிற அப்போஸ்தலர்களே கடைசி வரையும் உயிரோட இருந்தவர் யாருன்னு பார்க்கணும்னா யோவான். சரிங்களா? அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் தேவன் ஏன் வச்சிருந்தார் அப்படின்னா, பாருங்க, இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு 30 வருஷம் உயிரோட இருந்திருக்கிறார் இந்த பூமியில. கடைசி டயத்துல அந்த முத்திரிக்கப்பட்டு தீரக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துல நிக்கிறத பத்தி பேசல. சரிங்களா? அப்படி சொல்றாங்க இல்லையா? ஒருவேளை அந்த தகுதி அடைஞ்சிட்டா தேவன் உடனே தூக்கிடுவார். ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, ஏக மனதுல 100% வாக்கெடுப்பு எடுத்துட்டா பூமியிலே இருக்க மாட்டாங்க. அப்ப ஏன்னாக்க அவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? தேவன் எடுத்துக்கொள்வார். அப்பனா இவர் ரசல் பிரதர் வந்து அவர் 1900 எலெக்ஷன் கான்செப்டுக்குள்ள அதுக்கு முன்னாடி வரையும் அவரே எதிர்த்து நின்றவர் எலெக்ஷனுக்கு. 1900 அவர் எலெக்ஷனுக்குள்ள வரும்பொழுது நான் 100% வாக்கெடுப்பு இருந்தாதான் நான் ஊழியத்தை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி 16 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். உடனே எடுத்துக்கிட்டாரான்னு நான் கேட்க வரேன். சரிங்களா? அப்ப இப்ப நம்ம தஞ்சாவூர் சபையில கூட இந்த ஏக மனதுல நம்ம பண்ணிருக்கிறோம்னாக்க எத்தனை மாசம் ஆயிடுச்சுங்க? 3 மாசம் ஆயிடுச்சா? 3 மாசம் உயிரோடு இருக்கிறாங்களே சகோதரர்கள் சகோதரிகள். இப்ப பாருங்க, நம்மளே நாம் என்ன பண்ணிருந்தோம்னா அண்டர் எஸ்டிமேஷன் பண்றோம். ஆக இப்ப இந்த ஒரு விஷயத்துலதான் பரிசுத்தவான்களுக்கு உதவி அப்படிங்கிற அந்த நீடு என்னவா இருக்க போதா? அவங்களுக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸா இருக்க போதா? அவங்களாலதான் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னாக்க லாபம் இருக்குது. அவங்க உயிரோட இருக்கிற வரையும் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதங்கள். அவங்களுடைய சேவை, அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான சூழ்நிலையில அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே நம்ம வாழ்க்கைக்கு முன்னோட்டமான அல்லது முன்னோடியான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எடுத்துக்காட்டான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த எடுத்துக்காட்டுகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்க போகுது? அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? நம்ம 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 பெத்த பிள்ளைகள் இருக்குல்ல, அதை வளர்க்குறதே கஷ்டமா இருக்கு. என்னத்தை சொன்னாலும் எதிரடையாதான் செய்யுது. சரிங்களா? அதை கண்டிச்சு வழி நடத்தி அங்கே போவாத இங்கே போவாத இப்படி இரு அப்படி இரு என்ன நம்மளாம் சொல்லி நம்ம கட்டுப்படுத்தி கொண்டாந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிள்ளை 2 பிள்ளையே முடியலை. ஆமாவா? இவங்க எந்த ஸ்தானத்துல இருந்து சபையை வழி நடத்துறாங்க தெரியுங்களா? இந்த பரிசுத்தவான்கள் யாரை வழி நடத்துறாங்க? மந்தைக்கு மாதிரியாய் மந்தையை மேய்க்கிறவர்கள். அப்பனா குழந்தை மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான பாதுகாப்பும் அவர் கொடுக்கிறவரா அந்த ஆடுகளுக்கு இருந்தார். அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு முன்னோடி ஆடுகள் அவங்க தான் என்னன்னா மந்தைக்கு மாதிரியான மந்தையை மேய்க்கக்கூடியவர்கள். 1 பேதுரு 5, 1, 2, 3 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள் அவங்க வந்து ஒரு சபைன்னு வச்சுக்கோங்களேன்,
குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20லேருந்து 30லேருந்து எத்தனையோ பேர் இருக்கலாம். ஒரு 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 சபையை வழி நடத்துறதுக்கு 25 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு மூப்பர் வேணுங்கிறது ரசல் பிரதர் மற்றும் வாட்ச் டவரினுடைய ஆலோசனை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது 25 பேரை தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவங்க அந்த பிள்ளைகளாக வைத்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? என்னென்ன வரும் அந்த குழந்தைக்கு நோயிலிருந்து அது அது தெரியாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகள். நெருப்பு இருக்கும், அது நெருப்பு இருக்கிறத முன்கூட்டியே நிதானிச்சு அதை என்ன பண்ணும்? அந்த தகப்பன் ஸ்தானத்துல தாய் ஸ்தானத்துல இருந்து வழி நடத்துறவங்க எந்த வகையில அது அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? அந்த குழந்தைய வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள இருக்க வச்சுட்டு போயிட முடியுமா? அந்த பிள்ளை என்ன வேணாலும் பண்ணலாம் வீட்டுல. சரிங்களா? அப்ப அந்த ஒரு சூழ்நிலைகளுக்கெல்லாம் முன்கூட்டியே அந்த பாதுகாப்பு மற்ற ஏனைய விஷயம் நம்ம என்னென்ன பண்றோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம குழந்தைய பார்த்துக்கலாம்னா எதுலையாச்சும் போய் மோதிக்கிட்டு எதுலையாச்சும் அடிபட்டு என்ன ஆயிருக்கு? அப்ப எந்த அளவுக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க சொல்லுங்க. ட்ரெஸ்ஸும் சோறுமா அவங்களுக்கு தேவை? அப்படி எதுவும் தேவையான்னு நான் கேட்கிறேன். தேவையே இல்லை. அப்ப அவர்கள் இத்தனை பிள்ளைகளை பார்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அது சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், அது டீக்கனா இருக்கலாம். அந்த உண்மைத்தன்மை உள்ள அந்த பரிசுத்தவான்களுடைய தகுதிக்குள்ள வந்தவங்க தான் அந்த ஊழியத்தை பெற்றவங்க. சபை அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் ஊழியத்தை கொடுத்துறாரு. தெளிந்த புத்தியோட தான் அந்த சத்தியத்தை உள்வாங்கிட்டு தான் அந்த ஊழியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் ஊழியத்தை பெற்ற ஒவ்வொருவருமே பரிசுத்தவான்கள் தான். அப்ப ஒருவேளை நம்ம குறை உள்ளவர்களா இருந்து சபை நம்மளை தேர்ந்தெடுத்து இருந்துச்சுன்னா சபை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தத்தையும் நீதியையும் ஊழியத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டும். சரிங்களா? அந்த தன்மையில அவர்களுடைய நீடு என்ன சொல்லுங்க. உங்கள்கிட்ட தசம பாவம் காணிக்க வாங்கிட்டு நிற்கிற ஆளுகள்லாம் இல்லை. அப்படியே இருக்கிறாங்களா? சரி, அப்ப வேற என்னது? அவங்களுக்காக எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு நிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? இது அவங்களுடைய போதனையினுடைய சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தப்படுவதற்காக மந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனையா இருக்கு. சரிங்களா? மந்தையானது அவங்களுக்கு கீழ்ப்படியணும், மூப்பனுக்கு கீழ்ப்படியணும். இது நிச்சயமாகவே நீங்க அது அப்படி கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா உங்க அத்தனை பேரையுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா பரிசுத்தவான்களுடைய சபையை ஆக்கிடுவாங்க, அந்த பொறுப்புள்ள ஊழியக்காரர். அப்ப இது ஒரு வகையில உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வது, உங்களை நீங்கள் அந்த ஒரு சத்தியத்துக்குரிய ஜீவியத்துல வாழ வைப்பது, உங்களையே நீங்கள் வாழ வைப்பதற்குரிய விஷயத்தை பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா பரிசுத்தவான்களுக்கு உதவி பண்ணணும்னு நீங்க. நான் அதுதான் சொன்னேன், ஒரு பிள்ளைய பாத்துக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம இந்த தஞ்சாவூர் சபையில எத்தனை பேர் இருக்கோம், அத்தனை பிள்ளைகளையுமே யார் பார்த்துக்கணும்? அந்த பொறுப்புள்ள ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும் இல்லையா? அப்ப மற்றவர்கள்லாம் அவங்களுடைய ஊழியத்துல எனக்கு என்ன ஊழியம் இருக்குங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்கிற. என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறீங்களா? இங்க இருக்கிற மூப்பர், தஞ்சாவூர் மூப்பர் மற்றும் டீக்கன் கிட்ட என்னைக்காச்சும் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? பிரதர் என்ன உதவி வேணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், சிஸ்டர் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவங்க சொல்லக்கு இல்லாம மனசுக்குள்ளேயே வந்துக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர். சரிங்களா? இந்த உதவியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஒரு உதவி நம்ம செய்யும் பொழுதுதான் இந்த சபையினுடைய பக்தி விருத்தில ஒவ்வொருவருமே நம்ம என்ன ஆக போறோம்? பக்தி விருத்திக்கு ஏதுவான சூழ்நிலையில தான் நான் பேசிட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் யாரும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க போறது இல்லை. சரிங்களா? அப்ப நீங்க உலகத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டியிருக்கா? இல்ல. இப்ப ஒரு உதாரணம் பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 1லேருந்து சில வசனங்களை வாசி. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினபோது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். பாருங்க, எபிரேய விதவைகளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சிட்டாங்க. இது என்னன்னா உலகத்துல உள்ளவங்களை காட்டிலும் சபையார்களுக்கு நல்ல முறையில ஸ்பெஷலா கவனிங்க அப்படின்னு வசனம் இருக்க. அப்படித்தானே வசனம் பார்த்தப்ப இப்ப சபைக்குள்ளேயே குரூப்பிசம். ஒரு 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 பணக்கார மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணு செய்யறது, ஏழையா இருந்தா அவங்களுக்கு கீழே உட்காரு
காணிக்க தசம பாவமே கொடுக்கறது இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் நடந்திருக்கு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் படிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம். இதோ. 4 லேன் படி. அப்புறம் 3 லேன் படி. நிலக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நோக்கி, ம். நீ இந்த நல்ல இடத்தில் உட்கார் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதத்தனையிலே உட்கார் என்று நீங்கள் சொன்னால், ம். உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? ம். தொடர்ந்து. என் பிரியமான சகோதரரே, ம். கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் ம். தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பாருங்க, மெயினா தரித்திரம், புவர், எளிமையில ஒண்ணுமே இல்லாதவர்கள் எல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்தான். ஏன் பணக்காரர் தேர்ந்தெடுத்தாங்க? தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த யார் அது அமெரிக்காவில் இருக்கிறார், அவர் பேர் என்ன? நம்ம பில்கேட்ஸ். அப்படி தேர்ந்தெடுத்திருந்தா இன்னைக்கு உலகமே சத்தியத்துக்குள்ள கொண்டாந்து, அது மீடியாலேருந்து கூகுள்லேருந்து வெப்சைட்லேருந்து எல்லாம் அவருடைய கண்ட்ரோல் தான். எல்லாத்தையுமே நன்மைக்கு ஏதுவான காரியத்தை மட்டும்தான் ப்ரோக்ராமிங்கில் கொண்டாடணும், தீமையானதெல்லாம் எரேஸ் பண்ணிடணும் அப்படின்னு கூட கொண்டாந்து என்ன பண்ணிடலாம்? எல்லாரையும் சத்தியத்துக்குள்ள கொண்டாந்து முடியாத. ஒருவேளை அப்படி ஒரு பவர் உள்ள ஒரு மனுஷன் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துருந்தான். ஆமா, அவங்களா அம்மாவா இல்லையா? டாட்டா அந்த இப்போ இறந்து போயிட்டாரு, ரத்தன் டாட்டா. அவர் லவ் ஃபெயிலியர்ல கல்யாணமே பண்ணாம விட்டுட்டாராம். ஆனா அவருடைய சேவைகளை பத்தி நினைச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய சேவைக்காக அர்ப்பணிச்ச அந்த பணத்தொகை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று சேர்த்தா உலகத்திலே நம்பர் 1 பணக்காரராக இருப்பாங்க. அவ்வளவு சேவை. இந்த சத்தியம் கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு இந்த சத்தியத்துக்குள்ளான சேவை செஞ்சிருக்கலாம்? ஏன் அவரை தேர்ந்தெடுக்கும்? ஒருவேளை நம்ம சத்தியத்தில் உள்ள சகோதரர்கள் ஒரு சில பேர்லாம் நல்ல உச்சிதமான ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் நன்மைக்கு ஏதுவாக அதை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவர்களுடைய சுயநலத்துக்கும் பெருமைக்கும் பயன்படுத்துறவர்களா இருந்தா, எது சத்தியமோ அதன்படி உள்ள நன்மைக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதுல கூட நம்மளுடையது எல்லாமே யாருடையது ஆயிடுச்சுங்க? இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டா தேவனுடையது ஆயிடுச்சு. நாமே தேவனுடையதுன்னா நம்மளுக்குலாம் யாருடையது? அப்ப இதுதான் இங்க இந்த ஒரு காரியத்துல தேவன் எப்படிப்பட்டவர்களை வரையறுத்திருக்கிறார்னா, இல்லாம இருக்கிற நீ தேவனுக்குள்ளாக எப்படி வாழ போறங்கிறதுக்காக தான் தரித்திரரையும் பைத்தியமானவைகளுக்குரியவர்களையும் தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை பணக்காரனையும் அறிவாளியும் அப்துல் கலாமையும் தேர்ந்தெடுத்திருந்தா, ஏன் அறிவுனால இவ்வளோ சத்தியத்துக்குள்ள நிறைய பேரை கொண்டாந்தேன் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்டே சவால் விட்டுருவாங்க. அதனால கொண்டாடலையா தேவன்? அப்படி ஒரு பெரிய அறிவாளியை கூட கொண்டாந்தார் இந்த சத்தியத்துல. யார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் பவுல். பெரிய அறிவாளி, சரிங்களா? ஆனா அந்த பெரிய அறிவாளியை அந்த அறிவுக்குள்ள உட்படுத்துறதுக்கு முன்னாடி, இந்த உண்மையான சத்தியத்தை அறிவதற்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவருக்குள்ள இந்த வைராக்கியம், அந்த அறிவு எல்லாம் உலகளாவிய அறிவா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சத்திய அறிவு இல்லாம உலகளாவிய அறிவா இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த உலகளாவிய அறிவு நியாயப்பிரமாணங்களின்படி, பழைய ஏற்பாட்டின்படி உள்ள வைராக்கியமா இருந்துச்சு. அந்த வைராக்கியத்தின் மிச்சம் இந்த சத்தியத்துல வந்தவங்களும் கொலை பண்ணிக்கிட்டு இருந்தார், பாடுபடுத்திக்கிட்டு இருந்தார். நல்லா கவனிங்க. அப்ப இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல பெரிய அறிவாளிகளை பயன்படுத்தினார்னா, அப்படிப்பட்ட அறிவாளி அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் பைத்தியக்காரன், நான் ஒண்ணுமே இல்லாதவன், பாவியிலே பிரதான பாவினார். இப்ப அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். ஏன் பெரிய பெரிய அறிவாளிகளை கொண்டாடலன்னா, தான் அறிவாளி இல்லைன்னு ஒத்துக்கிறவனா இருந்தாதான் அந்த சத்தியத்துக்குள்ள கொண்டாடுறவர் இல்லைன்னா மற்றவங்க கொண்டாட மாட்டார். அப்ப இதுதான் இந்த ஒரு ஏற்றத்தாழ்வுக்குரிய எல்லா விஷயத்திலுமே தேவன் எவைகளை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். ஆனா நம்ம சபையினுடைய ஜீவியத்துல நம்மளுக்குள்ளாக இந்த பிரிவினைகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு கிரேக்கர்களுக்கும் யூத விதவைகளுக்கும் இடையில சமநிலை பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை.
யாரா இருந்தாலும் தேவனுடைய ஜனங்கள்னு ஒரு நோக்கம் இல்லாம அங்க என்னவா இருந்துச்சு, சாப்பாடு போடுற ஒரு விஷயத்திலே என்ன என்ன ஏற்றத்தாழ்வா இருந்திருக்கு. சாப்பாடு போடுற விஷயத்துல தான் அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரத்துல பெரிய பிரச்சனை. கிரேக்க விதைகளுக்கு என்ன என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கரண்டி சோறு குறைச்சு போட்டிருப்பாங்களோ, என்ன நடந்திருக்குன்னு கேட்கிறேன். திரும்ப படிங்க அந்த வசனத்தை. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்ப எபிரேயர் விதவைகளுக்கு நல்லா செஞ்சிருக்கிறாங்க, கிரேக்க விதவைகளுக்கு நம்ம கூட ஒரு சில நேரத்துல பொதுவான இடத்துல சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோங்க, நல்ல பிரதர் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னு ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா போடுவோம்ல, அது மாதிரி போட்டுருப்பா கூட அப்படிதானே, வாங்க சிஸ்டர் அப்படின்னு. இப்ப நீங்க யாரை கவனிக்கணும், அதைதான் இங்க பார்க்கும்போது மினுக்கு வஸ்திரம் தரித்த மோதிரம் மாட்டிக்கிட்டு இருக்கிற மனுஷனை வந்து நல்லா உட்காரு, இங்க வந்து உட்காருன்னு சொல்லுவோமா. ஆனா அற்பமா எண்ணப்பட்ட சகோதரனை ஆனா தேவன் யார மேல வச்சிருக்கிறாரோ, ராஜ்யத்தின் புத்திரர்களுக்குரிய அந்த வாய்ப்பை தெளிவா ஓபன் பண்ணி யார்கிட்ட வச்சிருக்கிறார், அற்பமா எண்ணப்பட்டவர்களுக்கு தான். அதை தான் நம்ம யாக்கோப்புல படிச்சோம். சரிங்களா, அது தொடர்ந்து வாசிங்களேன். யாக்கோப்புல உள்ள என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கணவனும் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் அல்லவோ ஒடுக்குறாருன்னா அந்த காசை வச்சுக்கிட்டு சபைக்குள்ள கூட அக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காசை வச்சுக்கிட்டு சபைக்குள்ள அவர்கள் விரும்புற மாமிச காரியத்தை சபைக்குரிய மாமிசத்துல செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. பணம் இப்ப இந்த பாடத்துல இந்த பணத்தை பத்தியும் பேசியிருக்கிறார். இந்த பாடத்துல பணம் எதற்கு ஈக்குவலானது அப்படின்னா, எதற்கு ஈக்குவலானது தெரியுங்களா? உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா உங்களுக்கு என்ன என்ன நிறைய செலவு பண்ணியிருந்தா நிறைய பணம் வரும். அறிவும் சரி, இன்னொன்று நேரம். நீங்க அதிகமான நேரத்தை பணத்துக்காகன்னு பணத்தை சம்பாதிக்கணும்னு செலவு பண்ணாதான் பணம் உங்களுக்கு வரும். அதற்கேற்ற இந்த உலக அறிவு வேணும், திவ்ய அறிவு இல்லை, பரத்திலிருந்து வர அறிவு இல்லை. சரிங்களா? அப்ப அதிக நேரம் கொடுத்தீங்கன்னா அதிக பணம் வரும். சரிங்களா? அப்ப அதிக பணம் வந்துச்சுன்னா அதிக பணத்தை எங்க கொண்டாடணும்? உண்மையிலே நம்ம சத்தியவானா இருந்தா கொடுக்கணும். இப்ப பாருங்க, இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை என்னாலலாம் ஜீரணிக்கவும் முடியல. அந்த அதிகமான பணத்தை உடைய ஒரு சில சகோதரர்கள், பர்னபா போன்றவர்கள்லாம் அப்படியே நிலத்தெல்லாம் வித்துட்டு கொண்டாந்து அப்போஸ்தலர்கள் பாதத்துல வச்சுட்டு அதுல எந்த உரிமையுமே பார்க்காம அப்படியே கை கட்டி நின்றுட்டாங்க. அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, அது பொதுவா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். சரிங்களா? அதுல இந்த கிரேக்க விதவைகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயத்துல அவங்க கொஞ்சம் மற்ற ஒரு வேலையில இருந்துட்டாங்க. அதனால அது கவனிக்கப்படலை. சரிங்களா? அவங்க என்ன வேலையில இருந்ததுனால இந்த கிரேக்க விதவைகளுக்கு சாப்பாடு போகலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த வேலைகள் இருக்கு இல்லையா, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வேலைகள், அதுல பர்னபா போன்றவர்கள் அவங்க சொத்தெல்லாம் வித்துட்டு கொண்டாந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்துல வச்சுட்டு அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும்னு விட்டுட்டாங்க. ஏன் பர்னபாவே நின்று அதை எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாமா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தவறான ஆள்கையில கொடுத்துட்டா இல்ல. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள், ஏன் கள்ள அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? அப்ப அவங்க காலில் கொண்டாந்து வச்சுட்டு போயிருந்தா புரியல, சொல்லுங்க. அதுதான் இப்ப அந்த பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்தலுக்குரிய அந்த ஜீவியத்துல அவங்க பரிசுத்தவான்களாய் முழுவதும் காணப்பட்டார்கள். அதனால அவங்க தி பெஸ்ட்ங்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு புள்ளி சந்தேகம் கூட வரல. அதனால கொண்டாந்து அப்படியே வச்சுட்டாங்க, அதை பகிர்ந்து கொடுத்தாங்க. ஒரு குடும்பம் நிலத்தெல்லாம் வித்துட்டு கடவுளுக்கு கொடுக்குறேன்னுக்கிட்டு யார் பாதத்துல கொண்டாந்து வச்சாங்க? அப்போஸ்தலர் பாதத்துல தான் வச்சாங்க. சரிங்களா? சரி, இவங்க கொடுக்காம கொடுத்தது ஒத்தியும் போதுங்கிறத தேவன் கூட வெளியரங்கமா இருக்கு. கொடுத்தது போதும்னு தேவன் இருந்துட்டு போக வேண்டியதானே?
இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், எத்தனை பொருத்தனை பண்ணிட்டு எத்தனை விஷயத்துல பின்வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம பொருத்தனை பண்ணும்போது என்ன ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதற்காக நாம எவ்வளவு பெரிய பெரிய பொருத்தனையை பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்போமா? அப்ப நம்ம இந்நேரம் எங்க போய் இந்நேரம் கல்லறையில வச்சிருக்கணும். அப்ப பாருங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க அந்த அனினியா செப்பராளினுடைய மரணம் இருக்குல்ல, என்னால ஜீர்ணிக்க முடியல. பாருங்க, அந்த சமநிலை பிரமாணத்துல பரிசுத்தவான்களுடைய அந்த ஒரு விஷயத்துல கொண்டாந்து வச்சாங்க. வச்சதுல அந்த சமநிலை பிரமாணத்துல அவங்களுடைய அந்த ஏக சிந்தையில அவங்க இல்ல, அவங்களுக்கென்று வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அது அப்போஸ்தலர்களுக்குரிய அந்த ஒரு விஷயத்துல அவர்களுடைய தேவைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னா, அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல அவங்களுக்கு உள்ளது தானே எடுத்துக்கிட்டாங்கன்னு கூட நம்ம நினைக்கலாம். யாருக்கு? ஆனா அந்த பொருத்தனை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? எல்லாவற்றையும் கொடுத்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அங்கே போய் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் தேவ ஆவிக்குள்ளாக அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல வழி நடத்தப்பட்டார்கள். சரிங்களா? அப்ப இந்த அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக அந்த ஒரு விஷயம் நடந்த ஒரு காரியத்துல அப்போஸ்தலர்களுக்கே பேரதிர்ச்சியா இருந்திருக்கும், அங்க இருந்த ஜனங்களுக்கெல்லாம் அச்சம் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் இந்த சின்ன சின்ன உதவிகளை தான் தேவன் இந்த மாதிரி காரியத்துக்குள்ளாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? அப்ப இந்த சபையானது முழுவதும் முழு பக்தி விருத்திக்குள் பரிசுத்தவான்களுடைய சபையாவதற்கு சின்ன சின்ன உதவி தான் நம்மள்ட்ட இருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அந்த உதவிக்குரிய ஒரு விஷயத்துல ஆங்காங்கே நிர்வாகத்துல அதை நிர்ணயிக்கும் பொழுது அப்போஸ்தலர்களால் நேரடியாக, அந்த பரிசுத்தவான்களால் நேரடியாக ஒரு சில விஷயத்தை என்ன பண்ண முடியல, கையாள முடியல. படிங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தை விசாரணை செய்வது தகுதி அல்ல. பாருங்க, ஒரு விஷயம், ரெண்டு விஷயம். ஒண்ணு நிர்வாகத்துக்கு தேவையான சமநிலை பிரமாணத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா ட்ரெஸ்ஸிங், சாப்பாடு, மற்ற உதவி, மருத்துவம், இந்த உலக கடமைகள்ல அநேகர் செய்யறாங்கல்ல, கடவுளே இல்லைங்கிறவங்க கூட செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல. நீங்க சீட்டு கொடுக்குற பஸ்ல சீட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயமும் இதுல வந்துடும். இந்த காரியம் எல்லாமே இது எங்க பொழப்பு இல்ல, எங்களுடைய பொழப்பு வேற ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பொழப்பு அவங்களுக்கு? அப்ப இந்த உதவி செய்யற ஒரு விஷயத்துல ஆண்டவருடைய பாதத்துல ஒரு அம்மா வாசனை திரவியமான அந்த ஒரு விஷயத்தை உடைச்சு ஊற்றி அதை இது பண்ணும்போது யூதாஸ் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? யோவான் 12:5-6. அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணத்தையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அதுக்கு ஆண்டவருடைய ரிப்ளை என்னவா இருந்துச்சுங்க? அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களிடத்துல எப்பவுமே இந்த மாதிரி உதவி பண்றதுக்கான சூழ்நிலை எப்ப வேணாலும் அமையலாம். ஆனா அந்த சூழ்நிலையில அப்போஸ்தலர்கள் மத்தியில இருந்த ஒரே பரிசுத்தவான் யார்? இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் மட்டும்தான் பரிசுத்தவான் இல்லையா? அந்த அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு சில உதவிகள்னு இருக்கு. அது எதற்குரிய ஒரு உதவிகள் பார்த்தீங்கன்னா, தேவ வசனம், தேவ நீதி, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய காரியங்கள், தேவ சித்தம் நிறைவேறுவதற்கான ஒரு சில காரியங்கள் பரிசுத்தவான்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ல இருக்கு. புரியுதுங்களா? இப்ப அந்த அம்மா அவங்க ஊத்தி இது பண்ணி அந்த இது பண்ணது ஆவிக்குரிய ரீதியில ஒரு அடையாளம் தான். நம்ம கர்த்தருடைய பத்தி டயத்துல எப்போதுமே நிதானிப்போம். அந்த வாசனை உள்ள அந்த இது எதற்கு அடையாளமா சொல்லப்பட்டுச்சு? இந்த அம்மா செஞ்ச ஒரு சேவை
உலகமெல்லாம் நற்செய்தியாக அறிவிக்கப்படும் சொல்லுச்சு. அது என்னது? அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்குரிய காரியம் தான் உலகத்திற்கான நற்செய்தி. ஆக இந்த அம்மா செஞ்ச அந்த சேவையினுடைய காரியம் அங்கே உலகமெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக நம்ம அதை பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய தேவைகள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பாருங்க, யூதாசனுடைய மைண்ட் படி அது கரெக்ட் தானே. இவ்வளவு ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அதை என்ன பண்ணிருக்கலாம்? ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அது கடவுளுக்கு செய்யற மாதிரி தானே. ஏழைக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறாங்க. எவ்வளோ தேவனுக்கு கடன் கொடுக்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்றது விட்டுட்டு போய் இவ்வளவு இதை கொண்டு போய் பரிசுத்தவான்களுடைய சேவைக்காக இப்படி பண்ணலாமா? இதான் அந்த கேள்வி. ஆனா விஷயம் என்னன்னா, பரிசுத்தவான்களுடைய சேவை முழுவதுமே எதை மையப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லிட்டாங்க அந்த இடத்துல? அப்போஸ்தலர் 6ல தேவ வசனங்கிற அந்த சேவை தாங்க முக்கியமான சேவை. பந்தி விசாரணை செய்வது. அப்ப ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் உலகத்திலையும் செஞ்சுக்கலாம். விசேஷ விதமாய் சபையார்களுக்கு நீங்க இந்த மாதிரியான உதவியெல்லாம் உங்க கண் கூட தெரியுது, உங்களுக்கு இது தேவைன்னு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இதையும் நீங்க நிதானிக்காம செஞ்சிட்டீங்கன்னா தவறா போயிடுது. எப்ப பார்த்தாலும் உழைக்க மாட்டார்கள், வேலை பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கடனை வாங்கி வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உலக ஜனங்களை சொல்லல, இந்த சத்தியத்துக்குள்ள வந்து வேதமானவர்கள் சொல்றேன். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருக்க சொல்லி தெசலோனிக்கேயர்ல வசனங்கள் இருக்கு. வேலை பார்க்காம என்ன பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப இவங்க கெஞ்சுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இறக்கப்பட்டுடலாமா அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை உழைக்காமலே அதை அந்த இறைஞ்சுகிற தன்மையில அவங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு இங்க கடன் கொடுக்கறத பத்தி பேசல. சாப்பிட்றதுக்கே வழி இல்லைன்னாக்கி செய்யலாம். உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு டாக்டருக்கு கூட்டிட்டு போய் பார்க்கறதுக்கு வழி இல்லைன்னாக்கி அதுக்குரிய சூழ்நிலைகள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விடுறது கூட ஒரு சேவை தான். யாருமே அவங்களை கூட்டிட்டு போய் விட முடியாம இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ண வேண்டியது இல்லை. இப்ப தஞ்சாவூர்ல எல்லாம் GH எல்லா விஷயமும் அங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து எல்லா வகையான அறுவை சிகிச்சைகளும் இலவசம் தானே. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்ய வேண்டிய காரியங்களை பத்தி நம்மள்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாமே ஃப்ரீயா கவர்மெண்ட் நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இல்லையா? நம்ம இப்ப இதுல போய் என்ன உதவி பண்ணலாம்? அப்போஸ்தலர்களுடைய உதவியை பத்தி பேசல. டீக்கன்ஸ் உதவிக்காரர்கள் செய்ய வேண்டிய அந்த பொறுப்புல தான் இந்த சாப்பாடு போடுற ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்கு. அது இந்த சாப்பாடு போடுறதுனாக்கி இந்த மாதிரியான உதவிகளை தான் இங்க சொல்லப்படுது. எந்த மாதிரியான உதவிகள்? இப்படியாக நம்ம போய் உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான ஆறுதலா 4 வார்த்தை புன்னகைத்து பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை பத்தி இந்த ரீஃபரன்ஸ்ல எழுதுறாரு. சரிங்களா? 4 வார்த்தை நம்ம போய் பேசிட்டு அவங்களுக்கு அவங்க அங்க இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போய் உட்கார்ந்துட்டு வர்றதே நம்மளால முடியாது. மூச்சு திணறும். அங்கே உள்ள சுமல், அங்கே உள்ள காரியம், அங்கே இருக்கிற நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளால போயிட்டு ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியுமா? அவங்க எத்தனை நாள் இருக்கிறாங்க? ஒரு சில சூழ்நிலையில நம்ம பட்டுக்கோட்டையில் உள்ள சகோதரர் ஒருத்தர், அவருக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கெல்லாம் காசெல்லாம் தேவையில்லைங்க. நல்ல பொருளாதாரத்தில் இருக்கிறார். இதே GHல 1 மாசமா இருந்து இப்பதான் ஒரு ஸ்டோனுக்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். எதுக்காக சொல்றேன்னா, 1 மாசம் நம்மளால அங்கே போய் இருக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். நோய்வாய்ப்பட்டிருந்தா போய் இருந்துதான் ஆகணும் நம்ம. ஆனா நம்ம போய் பார்க்க வேண்டியவர்கள் 1 மணி நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமா? சரிங்களா? நம்மளுக்கு 1 மாசம் இருந்தவருக்கு 1 மணி நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமாங்கிறதா இந்த சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன வேலைகள். அப்ப இந்த ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்காக அப்போஸ்தலர்கள் எதற்கு முக்கியம் கொடுத்தாங்கன்னாக்கி, இந்த சின்ன சின்ன வேலைகளை யார் வேணாலும் செய்யலாம். சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, மருத்துவம் பார்க்கறதுல இருந்து, ஒரு பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு நிலைமையான காரியங்கள்ல இருந்து, இதுல இந்த ரீஃபரன்ஸ்ல சொல்றாரு, பிள்ளைகளுக்கு அந்த கடைக்கு போயிட்டு வர்றதை எப்படி போயிட்டு வந்து கூட்டிட்டு வந்து ரோடு ஓரமா போயிட்டு எப்படி வரணும், சாப்பாடு சப்பாத்தி செய்யறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுல இருந்து, ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்யறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுல இருந்து, அந்த வாழ்வியல் சூழ்நிலைகளுக்குள்ளாக கற்றுக் கொடுத்து செயல்படுத்துறது இருக்கு இல்லையா?
வீட்டில் உள்ள காரியங்களை சின்ன பிள்ளைகளை கூட்டுறது, அந்த சுத்தம் பண்றது, அந்த மாதிரியான வேலைகளை ஏவி செய்யப்படுத்துறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவான போதனைகளுக்குள்ளாக நம்ம பிள்ளைகளை நம்ம வழி நடத்தணும். இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமைகள். இதை சரியா செஞ்சுதான் ஆகணுங்கிறார். என் பிள்ளையாச்சு இது கூட்டணுமா, இது துடைக்கணுமா அப்படின்னு நினைச்சா அப்படி அல்ல. அது அப்படிதான் நம்ம வளர்த்தாகணுங்கிறார். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு சேவைகளுக்குரிய ஒரு விஷயத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் யாருடைய பொறுப்பல்ல? பரிசுத்தவான்களுடைய பொறுப்பல்ல. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை நாம் எப்ப வேணாலும் எதுல வேணாலும் சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த உதவிகரமான காரியங்களை செஞ்சுக்கலாம். ஆனா அப்போஸ்தலர்கள் எதற்கு இந்த ஒரு வேலைகளை காட்டிலும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவெடுத்து செஞ்சாங்கன்னு பாருங்க. தொடர்ந்து படிங்க. அதெல்லாம் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை பாருங்க, அப்படி நியமிக்கிறது கூட நற்சாட்சி பெற்ற ஒரு சிலர் 7 பேரை என்ன பண்ணுங்க, உங்களில் இந்த கிரிட்டோனியா முறைமையில அந்த டீக்கனாக தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? சரி, இவங்களுடைய வேலை என்ன? ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அது வந்து அப்போஸ்தலர்கள் தரித்திருக்கிறத சொல்லியிருக்கு. அப்படிதானே? நாங்க எங்க வேலை என்னன்னாக்க ஜெபம் பண்ணுவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. அடுத்தது எங்களுக்கு கேப் இல்லாம நாங்க ஊழியம் செய்யறதுக்கு இதெல்லாம் என்னவா இருக்குது எங்களுக்கு. அப்ப இந்த தடையா இருக்கிறதுக்குரிய ஒரு விஷயத்துல இப்ப யார் சப்போர்ட் பண்ணணும்? இந்த பாடத்தின்படி சபையார், முழு சபையார் தான் செய்யணும். சரிங்களா? டீக்கன் சொல்லிட்டு அவங்க மேல பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க ஒதுங்க பாக்காதீங்க. நாம் ஒவ்வொருவருமே நம்மளுக்கு அதுக்கான பங்கு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ஒரு விஷயத்துலதான் அந்த டீக்கன் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசமும் பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோரையும் தீமோனையும் பர்மெனையும் யூத மார்க்க தமிழனாகிய அந்தோனியா பட்டணத்தினாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தெய்வ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இப்படி இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதுதான் இன்னும் அதிகமான ஊழியங்கள் நடந்தது. அப்ப அந்த ஊழியத்தை செஞ்சவங்க யாரா இருப்பாங்க? அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம இந்த நிர்வாக பொறுப்புக்குள்ள வராம தேவ வசனத்துக்குள்ளாகவும் ஜெபத்துக்குள்ளாகவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்தவான்கள் தனி குரூப்பா இயங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவை வந்து உங்களுடைய தசம பாகம், காணிக்கை, சோறு, சட்டையெல்லாம் இல்லை. இந்த வேலை தான் இப்ப டீக்கன் பண்ணாங்க இல்லையா? இந்த வேலையை பண்ணிட்டா அந்த வேலை அந்த குரூப் பரிசுத்தவான்கள் குரூப் தி பெஸ்டா பண்ணுமா. அப்ப நீங்க அந்த வேலையை நீங்க பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டிய அந்த வேலைக்கு தடையா நாம அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலையை சேர்த்து கொடுத்தோம்னா அதை செய்ய முடியாது இல்ல. அப்ப இது இந்த உணர்வுக்குள்ள வந்தீங்கனாலே போதும், இந்த பாடத்தினுடைய தலைப்பினுடைய விஷயத்தை புரிந்துக்கலாம். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் சிறிய வழிகள், சின்ன சின்ன விஷயம்தான். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போதும். ஓ, இந்த வேலை இருக்குது, பெண்டிங்ல இருக்குது. உங்க வீட்டு வேலையில ஏதாச்சும் ஒண்ணு பெண்டிங்ல இருந்தா சரி அப்படின்னு இருந்துருவோமா? அதே மாதிரி இந்த விசுவாச வீட்டார் குடும்பத்தாருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகள் தான் இது. சரிங்களா? உங்களால முடிஞ்சதுதான், முடியாததை பத்தி சொல்லலைங்க. நான் அதை தான் சொன்னேன். நீங்க ஒருத்தருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா அதுல குறைஞ்சது எத்தனை வேணும்? 20 லட்சம் ரூபா வேணும் குறைஞ்சது, இல்லைங்களா? பிரைவேட்ல போனீங்கன்னா அவ்வளவுதான். யார் இந்த சபையில உள்ளவங்க அத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாலுமே எவ்வளவு வராது? 20,000 கூட ஒழுங்கா வராது. வருமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கல. அதற்கான முகாந்திரங்களை தேவனே அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு சில சூழ்நிலை நம்மள்கிட்ட இல்லாட்டினாலும் தேவன் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த ஒரு காரியத்துல நம்மளுடைய உதவியை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த சின்ன சின்ன வேலைகளை தான் எதிர்பார்க்கிறார். அந்த பொறுப்பை நீங்களா கமிட்மெண்ட் கொடுக்கணும். யாரும் கேட்க கூடாது. என்னுடைய வேலை இல்லைன்னு நினைக்க கூடாது. உங்களுடைய வேலையா இருக்கும், நீங்க ஒதுங்குறவர்களா இருந்துடக்கூடாது. அப்படிங்கறதான் இந்த இடத்துல இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்புல மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் சிறிய வழிகள், இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஸ்தேவான் என்ன பண்ணாரு? அவருக்கு வேலை என்ன? அவருக்கு வேலை என்ன? விசாரிச்சு சாப்பாடு போடுற வேலை தானே. அதை ஒத்தி பண்ண வேண்டியது தானே. அதை ஒத்தி தானே அவர் பண்ணியிருக்கணும்.
அவரு ஸ்தேவான் வந்து அதை மட்டும் தானங்க பண்ணியிருக்கணும். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு என்ன வேலை பண்ணார்? அடையாளத்துக்குரிய சுவிசேஷ அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை செய்ய போயிட்டாரு, சத்தியத்தை சொல்ல போயிட்டாரு. அப்போஸ்தலர்களுடைய பரிசுத்தவான்களுடைய ஊழியம் என்னவா இருந்துச்சு? தேவ வசனத்தை போதிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் தேவனுடைய சித்தத்துக்குரிய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செயல்படுத்துறது அவங்களுடைய வேலை. இந்த சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போயிட்டாரு? பரிசுத்தவான்களுடைய வேலைக்குள்ள போயிட்டாரு. புரியுதுங்களா? அப்ப பரிசுத்தவான்களுடைய வேலையை செய்ய போய் தான் அவருக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் தி பெஸ்ட் முதல் ரத்த சாட்சியா மறிச்சார். புரியுதுங்களா? அவர் கொடுக்கப்பட்ட வேலை இந்த சின்ன சின்ன உதவி. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏழை விதவைகள் கைவிடப்பட்டவர்கள்லாம் எப்போயும் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவிகள் தான் சின்ன சின்ன ஒரு உதவிக்குரிய அந்த வழிமுறைகள்ல தேவன் நம்மளை வழி நடத்துறார். அது செஞ்சதோடு முடிஞ்சிடல. தேவானுடைய மைண்ட் செட்டப்புக்கு வாங்க. அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சில லிஸ்ட் எடுத்தோம் இல்லையா? பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது என் பக்கத்துல ஒருத்தர் வர்றாருன்னா நான் இப்ப என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறத காட்டு என்னத்தை செய்ய முயற்சி பண்ணணும். இப்ப பாத்தீங்களா? இப்ப இது இது என்ன வேலை, அது என்ன வேலைன்னு புரிஞ்சுக்கங்க. அப்ப தேவ சித்தத்துக்கான தேவ வார்த்தையை சுவிசேஷத்தை போதிப்பதற்கும் தேவ சித்தத்திற்குள்ளான ராஜ்யத்தின் வேலைகளை செய்வதற்கான வேலை தான் ரொம்ப முக்கியமான பெரிய வேலை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப 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 புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம சீட்டு கொடுக்கறத காட்டிலும் அவர்களை ரட்சிப்பின் திட்டத்துல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஒண்ணு இருக்குதுங்கிறத ஒரு 4 வார்த்தை பேசியிருக்கிறோமா? அதை விட்டுட்டு நம்ம இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி இங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். சீட்டு கொடுத்துட்டு எந்திரிக்கிறத காட்டிலும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் என்ன வேலையை பண்ணிருக்கணும்னாக்க எந்த வேலை பண்ணிருக்கணுங்க? பரிசுத்தவான்களுடைய வேலையை பண்ணணும். சரிங்களா? அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த ஒரு வேலையை பார்ப்பதற்குன்னு ஒரு காரியத்தை பார்க்கும்போதுதான் விசேஷ விதமாய் எல்லா ஜனங்களுக்கும் கடமைக்குரிய ஒரு விஷயத்துல எல்லா உதவிகளையும் நம்ம செய்யறோம். சரிங்களா? ஒரு வசனம் நம்ம படிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. அன்றையும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுவதனாலும் குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றோடொன்று தீர்க்கிறதுனாலும் நியாய தீர்மானத்தில் கேட்ட கிரியை தங்கள் இருதயங்கள் எழுதிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். பாருங்க, உலக ஜனங்களை கடவுளே இல்லைன்னு சொல்றவனும் மற்ற மதத்தினரும் மற்ற காரியத்தில் உள்ள அவிசுவாசிகளுமே அவங்களுடைய கான்சியஸ் மைண்ட், அதாவது அந்த மைண்டே சொல்லுதான் இது சரியானது இது தப்பானதுன்னு. அவங்க அந்த உலக கடமைகளுக்குரிய ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, மருத்துவ காரியங்கள், மற்ற ஏனையது படிப்புக்கு உதவுவது, இதெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப இந்த தெய்வீக ஆலோசனைகள்ல ராயல் கமாண்ட், தெய்வீக சட்டம் அது என்னன்னு பார்க்கும்போது என்னன்னு பார்க்கணும். யாக்கோப்புல இப்ப நம்ம படிச்சோம்னா 8வது வசனம் 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உங்களிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பாருங்க, ராஜரீகமான இந்த பிரமாணத்தை நிறைவேற்றினால் அது இன்னும் அதிகமான நன்மையை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம சபைக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஜாதி ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது மினுக்கு வஸ்திரம் தரித்தவர்கள், சாதாரணவர்கள், இப்படி எல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள்ல
ஒரு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு சகோதரனை சகோதரியை அல்லது பலம் உள்ளவர்களை இப்படியாக நம்ம வேறுபாடு பார்த்து இது பண்ணோம்னா அது எப்படி இருக்குது? சரிங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 13, 14. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பாருங்க, இப்ப நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய புத்திரர்கள்னு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருந்தோம். இது கரெக்டானதுன்னு தெரிஞ்சு தெரியாத மாதிரியோ இல்ல தெரிஞ்சு செய்யாம இருக்கிறோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? யாருடைய பிள்ளைகள்? சரிங்களா? அதுல 13, 14 படிங்க. என் சகோதரே, உலகம் உங்கள் பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவன் உட்படுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 14 வரை முடிஞ்சிருச்சுங்களா? அப்ப இதுதான் என்னன்னு பாக்குறோம்னா, இந்த உலகத்துல உள்ள கடமை செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. சகோதரர்கள் மத்தியில சமநிலை பிரமாணத்துல இந்த டீக்கனாக இருந்து ஸ்தேவான் போன்றவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புல அடிப்படையா நம்ம காட்ட வேண்டிய அன்புன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? இதுக்கு இந்த ஒரு காரியத்துலதான் சொல்லும்போது இது வந்து என்னது, ராஜரீக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும். ஓகேங்களா? ஆக இந்த ஒரு சின்ன சின்ன உதவிகள் தான் பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சப்போர்ட் கூடிய ஒரு ஊழியமா இருக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் இதை வந்து சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேத ரீதியான ஆலோசனைகள்ல பார்க்கிறோம். சரிங்களா? அப்படிங்கும்போதுதான் இந்த 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 சத்தியத்தில் உள்ள சகோதரர்கள் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதே எதனால? இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுனால யார் அந்த சத்தியவான்கள்ங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட அந்த சத்தியவான்கள் யார்கிட்ட வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்ப சத்தியவான்குரிய அந்த வாஞ்சை அர்ப்பணிப்புள்ளவன் எவனும் அவருடைய சத்தத்தை கேட்கிறான். அப்படி கேட்கிறவன் எல்லாம் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துடுறாங்க. அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தவங்க தான் இந்த விசுவாச வீட்டார்னு பாக்குறோம். இந்த விசுவாச வீட்டாருக்கான ஒரு பொதுவான இந்த கடமைக்குள்ளாக நாம் சிறு சிறு சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு ஓமையில கூட நம்ம பாக்குறோம். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 13, 14. நீ விருது பண்ணும் பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமன்றங்களில் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பாத்தீங்களா? அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியவான்களுக்குரிய ஒரு ஜீவியத்துல வந்தவங்க விசுவாச வீட்டார் விசேஷ விதமாய் நாம் அவங்களுக்கு எடுத்து செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். முழு இந்த விசுவாச குடும்பத்துக்குள்ள வந்த அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் உள்ளவங்கள கண்ணும் கருத்துமா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும், சரிங்களா? அதனால அது வந்து தொய்வுள்ள போயிடக்கூடாது. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டீக்கன்ஸ் எல்லாம் போட்டு அந்த வேலையை சரியா செய்ய வச்சாங்க. சரிங்களா? அப்ப அந்த வேலைக்குரிய ஒரு விஷயத்துல ஒவ்வொருத்தருமே அந்த உதவிக்காரர்களுடைய அர்ப்பணிப்பினுடைய விஷயத்துல ஒருத்தரை என்ன பண்ணணும்? கண்ணும் கருத்துமா கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்மளால முடிஞ்ச வரை செயல்படுத்திடணும். முடியாததை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. முடிஞ்சதை செயல்படுத்திடணும். அதற்கு மேலாக நம்ம ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் என்னதுன்னா, கூர்ந்து கவனிக்கும் போது அவர்களுடைய தேவை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? அதை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவங்க அடுத்த லெவலுக்குள்ளான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள அவங்க வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ட்ரெஸ்ஸுக்கே வழி இல்லை, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான, அவங்க வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கான சூழ்நிலையே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? முதல்ல போய் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. சரிங்களா? நம்ம நினைக்கலாம் அவங்கவுங்க அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் அவங்கவுங்க தானே செயல்படணும். அவங்க என்னது, ஆரம்ப நிலை விசுவாசத்தில் இருக்கிறதுனால வளர்ந்த நிலைமையில் உள்ள பரிசுத்தவான்கள் என்ன மாதிரி அக்கறை காமிக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உதவியை பெற்ற பொழுது அவங்க அந்த ஒரு அனுபவம்லாம் அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? இதனிலும் பலவீனமானவர்களுக்கு அவங்க போய் அந்த உதவியை செய்வாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு. அப்ப இந்த ஒரு பக்தி விருத்தியில சின்ன சின்ன வேலை தான் நம்ம செய்ய போறோம். இந்த சின்ன சின்ன வேலைகளுக்குள்ளாக நம்ம என்னத்தை பண்ண போறோம்னா,
சபையினுடைய பக்தி விருத்திக்கான ஒவ்வொரு குறைபாடுகளையும் நிறைவுக்குள்ள கொண்டாட போறோம். சரிங்களா? அந்த வகையில முதலாவது நம்ம எதெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம ஏற்கனவே வசனங்கள் மூலமா படித்தது தான். மத்தேயு 6:33-34. இவைகளெல்லாம் மங்கனிகள் நாடி தெரிவித்தார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஓகே, அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடுங்கள். அப்ப அந்த ராஜ்யம் நீதிக்கான விஷயத்துல முதலாவது முக்கியத்துவம் எது? அப்போஸ்தலர்கள் எதை கொடுத்தாங்க? தேவனுடைய வாக்கியம், தேவ சித்தம், தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நீதியை நிறைவேற்றுவதற்கான அந்த சுவிசேஷ வேலை. அதை அப்போஸ்தலர் சொல்லும்போது எப்படி சொல்ற? இது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. நான் இந்த சுவிசேஷத்தை சொல்லலைன்னா ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு சாபக்கேடான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கு. சரிங்களா? வருங்காலத்துல முழு உலகமுமே இந்த ரட்சிப்பின்குரிய நித்திய சுவிசேஷத்துக்குள்ளாக வழி நடத்தப்பட்டு எல்லாருமே ரட்சிக்கப்பட போறாங்க. இதே சத்தியத்தை தான் அவங்களும் கேட்க போறாங்க. ஆனா இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குரிய சத்தியத்தை கேட்டு அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா இந்த 1,44,000 பேருக்கான சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது முடிஞ்ச பிறகு ராஜ்யத்தின் சுவிசேஷமும் 1,44,000 பேருக்கான சுவிசேஷம் போகுது சபை முடிஞ்ச பிறகு. அப்ப அவங்களுக்குரிய ரட்சிப்பு, மீட்கும் பொருளினால் உண்டாக்கான ரட்சிப்பின் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம், நித்திய சுவிசேஷத்துக்குரிய உலக ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அந்த சுவிசேஷத்துக்குள்ள உலகம் கடந்து போக போது எல்லாருமே தான் வரப்போறாங்க. அப்ப அந்த சுவிசேஷத்தின் வேலைகளுக்குரிய ஒரு விஷயத்துல முதலாவது நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த வேலையை செய்வது நம்ம மேல விழுந்த கடமை. இப்ப நம்ம செய்யலன்னா யாரை வச்சு செய்வார்? கழுதையை வச்சு கூட பேசிடுவார், கல்லை வச்சு கூட பேசிடுவேன்ட்டார். சரிங்களா? இந்த கல்லுகளும் பேசணும்னு சொல்லிட்டார், கழுதையும் பேசியிருக்குது. அப்ப யாரை வச்சு வேணாலும் பேச முடியும். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு சில சத்தியங்கள் எல்லாம் நம்ம ஆழமா பகிர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில உலக பிரகாரமான சகோதரர்கள் மத்தியில் வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளே நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்கும். உலக பிரகாரமா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, ஒரு சில செயல்பாட்டை செய்வாங்க. அது நம்மளுக்கு போதனையா இருக்கு. அப்ப அதெல்லாம் கூட நம்மளுக்கு போதனை தான், நம்மளை செம்மைப்படுத்துவதற்கு, நீதிக்குள்ளாகவும் தேவ நீதிக்குள்ளாகவும் சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்துவதற்கு. சரிங்களா? ஆக இந்த இடத்துல உலக ஜனங்களே அவங்க எது நன்மை எது தீமைன்னு கான்சியஸ் மைண்ட்ல அவங்களுடைய மைண்டுக்குள்ளே எதுன்னு தீர்மானித்து செய்யப்படும் பொழுது எல்லா விஷயமும் கடைசியில வெளிப்பட்டுரும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே ரோமர் 2:14-15 படிச்சோம்னு நினைக்கிறேன். 16 படிச்சிருக்கோம். 14-15 படிச்சோம்னு நினைக்கிறேன். நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்தில் கேட்ட கிரியை தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாயத்திற்கு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அப்ப அன்னைக்கு எல்லாமே ஓபன் ஆயிருங்க. நம்ம என்ன மனநிலைமையில என்ன மாதிரியான தெய்வீக செயல்பாட்டுக்குள்ளாக இந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சோம், இல்ல பெரிய பெரிய வேலைகளை செஞ்சோம். பெரிய வேலை என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றதுதான். சின்ன சின்ன வேலைகள் இருக்குதுன்னா நிர்வாகத்தின் அடிப்படையில் நம்மளுடைய கடமை அன்பின் அடிப்படையில் செய்ய வேண்டிய சேவைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டி இருக்கு. அது நம்ம மேல உள்ள கடமையில சுவிசேஷமும் இருக்குது, இந்த சின்ன சின்ன வேலைகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுல எக்ஸ்ட்ரீமா போய் அப்போஸ்தலர் பவுல் ஒரு சில விஷயங்களை சொல்றார். ரோமர் 12:6 முதல் பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்துதலுக்காக நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானவர்கள் படியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். அப்ப நம்ம இந்த சத்தியத்தை சொல்றவங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மைண்ட்ல வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில சத்தியத்தை சொல்லணும். சரிங்களா? இப்போ ஒரு சில மைண்ட் எல்லாம் நம்மளுக்கு வரும், என் மைண்ட்ல வந்ததை நான் சொல்றேன். சரிங்களா? இந்த நரக போதனை இல்லாததுனால, நரகம் இல்லைன்னு சொன்னாக்கே பாவம் செய்வதை குறித்த பயம் இல்லாம போயிடும். ஆனா பேர் கிறிஸ்தவமா இருக்கும், நரக போதனையை வச்சுதான் அவங்கள
பயமுறுத்தி நீதியா வாழ வைக்கிறதான ஒரு முயற்சி பண்றாங்க. சரிங்களா? அதான் அவங்க செயல்படுத்துற ஒரு விஷயம். ஒரு சில சகோதரர்கள் கூட நம்மள்ட்ட பேசும்போது நம்ம மைண்ட் கூட அப்படி யோசிக்குது, ஏன் நரகம் போய் இருக்குதுன்னு சொன்னா என்ன, அதுக்காச்சும் பயந்துகிட்டே என்ன பண்ணுவாங்க, ஒழுங்கா இருப்பாங்கல்ல. அப்ப நம்ம மைண்டுக்கு தகுந்த மாதிரி சுவிசேஷத்தை தெய்வீக அன்பை மாற்றி சொல்லக்கூடாது. அதனாலதான் இந்த வசனம் என்ன சொல்லுச்சுன்னா, எல்லா வரமும் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை எந்த வகையில பயன்படுத்தணுங்கிறப்ப சத்தியத்தை சத்தியத்தின்படி நம்ம சொல்லணும். நம்ம உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, இந்தியாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா சிலைகளை வச்சுதான் சுவிசேஷம் சொல்லணும், அதுக்காக தான் சிலைகளை வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவத்துக்குள்ள. இப்படிலாம் ஒரு போதனை இருக்கு, ஜீரணிக்கவே முடியல. பாருங்க, இந்த சிலைகள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா, எல்லா நாட்டிலையும் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இதுதான் பாருங்க, தெய்வீக திட்டத்தின் பிரமாணங்களையும் காலங்களையுமே மாற்றி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அது அப்படி அல்ல. தெய்வீக ஆலோசனையில் தெய்வ வல்லமையில நம்ம பெற்றிருக்கிற வரத்தை தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி தான் சொல்லணும். சரிங்களா? கொஞ்சம் புளிப்பு என்ன ஆகிறது, எல்லா மாவையும் புளிப்பாயிருக்கும், எல்லாத்தையும் பொய்யாக்கிடும். ஒரு கமா புல் ஸ்டாப் கூட சத்தியத்துல மாறுபட்டா ஒரு விஷயம் என்ன ஆயிருது, தப்பு ரைட் ஆயிருது, ரைட்டு தப்பாயிருது. புளிப்பு கசப்பு இனிப்பா சொல்லுவாங்க, இனிப்பை கசப்பா சொல்லுவாங்க. உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் சாதிக்கிற ஒரு விஷயமா மாறிடுது. அதனால நம்மளுக்கு தகுந்த மாதிரி இல்ல, சத்தியம் பிரமாணத்துக்கு ஏற்ற விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் நம்ம சத்தியத்தை தீர்க்க தரிசனமா சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் கருத்திருக்க கடவன். பாருங்க, இப்ப உங்களுக்கு போதிக்கிற வரம் இல்ல, ஒருத்தருக்கு போதிக்கிற வரம் இருக்கு, அவர் அதிலே தான் செயல்படும், அதிலே இன்னும் டெவலப் ஆகும். அதுல டெவலப் ஆனது என்னது, போதிக்கிற வரத்தை உடையவன் இன்னும் டெவலப் ஆகணும்னா என்னத்துல டெவலப் ஆகணும், என்னமா இன்னும் தெளிவா போதிக்கணும். அவர் தான் ஆல்ரெடி போதிக்கிற வரத்தை தேவன் இடத்துல இருந்து பெற்று போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் என்ன போதிக்கிறதுக்கு இருக்கு அவருக்கு, அதுதான். இப்ப போதிக்கிற வரம் உள்ளவர்கள் தான் நம்மளுக்கு எல்லாம் வந்து போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஆழமானத அப்படிங்கிறதுக்குள்ள வருமா, போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் அப்படின்னா நீங்க யாக்கோபு 3:1-2 படிங்க. அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அனைவரும் போதகராய் அப்ப இப்ப நீங்க போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் இந்த இடத்துல வசனம் சொல்லிவிட்டு இங்க போதிக்கிறவன் போதிக்காதல்ல சொல்லி இருக்கு. இது எப்படி நீங்க எடுத்துக்க போறீங்க? அப்ப இதுதான் போதிக்க அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகர் ஆகாதீங்க. இந்த இடத்துல போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் அப்படின்னா அடுத்த வசனத்தை படிங்க. யாக்கோபுல நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளாத கூடவனுமாய் இருக்கிறான். அதனால போதிக்கிறவன் சொல் தவறாதவனாய் சொன்னபடி செய்யறவனா இருக்கணும். அதான் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும்னா போதித்த வசனங்களின்படி நடக்கிறவன். அந்த அந்த போதிக்கிற வரம் வந்து எல்லாருக்கும் இல்ல. அவன் போதிக்கிறவன் நம்ம ஒருத்தர் வந்து நம்மளுக்கு போதிக்கிறார், சரிங்களா? ஆமா, சப்ஜெக்ட் எடுப்பாரு, இவர் ஒன்லையுமே ஒரு ஒழுங்கு இல்லை, சொன்னதுபடி நடக்கிறாரான்னு நம்ம எல்லாம் நிதானிக்கிறோம்னு வைங்க. நான் வந்து இப்படி போதிச்சுட்டு நான் அப்படி நடந்துக்கிறவனா இருந்தானா நீங்கெல்லாம் என்ன மைண்ட சொல்லாம இருந்தாலும் மைண்ட் அளவில் என்ன நினைப்பீங்க? இவர் பெரிய பருப்புமோ இல்லைன்னா இவர் மாதிரி நம்மளை குற்றப்படுத்துறாருமோ இல்லையா, இவர் ஒழுங்கா நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருமோ. அப்ப இப்ப நான் போதிக்கிறேன், நான் அப்ப அதன்படி நடக்காதவனா இருக்கிற பட்சத்துல நான் அதுல என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன்? அப்ப இப்ப இதுதான் போதிக்கிறவனுக்கான அந்த சின்ன வழியில அவன் சரி பண்ண வேண்டியது. இது ஒரு பெரிய விஷயம் போதிக்கிறவனுக்கு, சரிங்களா? ஆனா அதன்படி நடக்கணுங்கிறதா இங்க நம்ம உற்று நோக்கி பார்க்கிறது. படிங்க படிங்க. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் கற்பிக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகிர்ந்து கொடுக்கணும். படிங்க. முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயப்பட்டதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுவதிலே
இருங்கள். இப்ப நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில எப்பயாச்சும் உயர்த்தி பேசியிருக்கிறோமா? டைம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அவரை பத்தி குறைய மட்டும்தான் நம்ம பேசுவோம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு நன்மையான விஷயத்தை நம்ம எங்கேயாச்சும் உயர்த்தி பேசியிருக்கிறோமா? தீமை பேசுதல்ங்கிறது இந்த நாக்கு இருக்குல்ல, அவ்வளவு மோசமானது. இது 2ஆம் மரணத்துக்கு ஏதுவானதாக சொல்லப்படும். தீங்கு பேசுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். தீங்கு பேசுன்னா இருக்கிறத சொல்லலாம், இல்லாததை சொல்றத இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி செஞ்சு சகோதரனுக்கு எதிராய் சகோதரிக்கு எதிராய் பொய் சாட்சி சொல்வது கொலை பாதகம்னு சொல்லப்படுது. சரிங்களா? என்ன பாதகம்? கொலை பாதகம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறத இங்க சொல்லப்படுது. அப்ப அந்த ஒரு காரியத்துலதான் நம்மளுடைய ஜீவியம் எந்த மாதிரியான அர்ப்பணிப்புக்குள்ள இந்த சின்ன சின்ன விஷயமா இருக்குது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்தலுக்குரிய ஒழுங்கு நடவடிக்கைகளா இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. 21 வரையும் வாசிக்கணும். இதெல்லாமே நம்ம ஒவ்வொரு வார்த்தையுமே தனித்தனி சப்ஜெக்டா பார்க்க வேண்டியது. சரிங்களா? இந்த மாதிரியான பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கொடுத்த வரம் இருக்கு இல்லையா, அதான் அவங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? சோர்வு இல்லாம இதை செய்யணும். எதை சோர்வு இல்லாம செய்யணும்? ஊழியத்துக்குரியவர்கள் அதை சோர்வு இல்லாம செய்யதான் போறாங்க, செய்வாங்க. ஆனா நற்கிரியைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் இப்ப நம்ம அப்போஸ்தலர் 11:26 பாத்தீங்கன்னா, ஒரு வருட காலமா இந்த சத்தியத்தை கேட்ட அந்தியோக்கியா பட்டணத்தார் கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்று உலகத்தாரால சொல்லப்பட்டாங்க. அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் உலகத்தாரால சொல்லப்பட்டாங்க. என்ன ஒரு சூப்பர் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கைக்குரியவர்களாய் மத்தேயு 5:16 படிக்கிறோம்ல, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு யாரை துதிக்கணும்? தேவனை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். சரிங்களா? நம்மளை மகிமைப்படுத்துறதா இருக்க இப்ப எம்எல்ஏல இருந்து எம்பில இருந்து பெரிய பெரிய உதவி பண்றதுல இருந்து எல்லாருமே அந்த உலகளாவிய உதவி பண்றவங்களா இருக்கிறாங்கல்ல, இன்க்ளூடிங் அன்னை தெரசா, இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குரிய பலன் இந்த பூமியிலே கிடைச்சிருச்சான். அவங்க செஞ்ச சேவைகள் எல்லாமே அவங்கள நம்ம உச்சிதமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதற்கான பலன் இந்த உலகத்திலேயே கிடைச்சிருச்சான். சரிங்களா? கைமாறு எதிர்பார்க்காம இடது கை செய்வது வலது கை அறியாத அளவுக்கு செய்யணுங்கிறது தான் ஆகுது. ஆனா இவங்க விஷயமெல்லாம் சொல்ற அளவுக்கு மற்றவங்க போற்ற அளவுக்கு இல்லையா, அந்த மகிமை கனத்துக்குரிய ஒரு விஷயம்லாம் உலகளாவிய அளவிலே அவங்க பெற்றுக்கொண்டார்கள். அதனால தெய்வீக உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த நீதியையும் அந்த சத்தியத்திற்குள்ளான ஜீவியத்துல ராஜ்யத்தின் காரியங்களையும் நம்ம செயல்படுத்துறவர்களா இருந்தா நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு நம்மளை போற்ற மாட்டாங்க, நம்ம வணங்கி கொண்டிருக்கிற தேவனை துதிப்பார்கள். அப்படி யாராவது துதிச்சிருக்கிறாங்களா நம்ம வாழ்க்கையில? அப்ப தேடுவோம். அதுதான் இந்த ரோமர்ல உள்ள இந்த ஒரு வசனங்கள்லாம் நம்மளை வலியுறுத்து. இதெல்லாம் பின்னாடி பாடத்துல ஒவ்வொன்றா நம்ம வாய்ப்பு இருந்தா பார்க்கணும். 21 வரையும் வாசிச்சிருங்க. பாருங்க, அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள். இப்ப அதுதான் நம்ம பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்ககிட்ட செய்ய போற ஒரு பெரிய உதவி என்னன்னா, சீட்டு கொடுக்கறத காட்டிலும் லேக் அண்ட் 44 சீட்டை கொடுக்கறது தான் பெஸ்ட். எந்த சீட்டு பெஸ்ட்? அவங்க ஒரு மணி நேரம் ஜேர்னில நீங்க சீட்டு கொடுக்க போறீங்க, நீங்க கொடுக்கலன்னா வேற யாராச்சும் கொடுத்துட்டு போயிடுவாரு. இடையில ஊர் வரும்போது அந்த ஊர்ல உள்ளவர் இறங்கிட்டாருன்னா அந்த இடம் காலியா இருக்கும், அதுல உட்காந்துருவாரு. இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய சீட்டு எந்த மாதிரி சீட்டா இருக்கும்? இந்த மனப்பான்மையில ஒவ்வொரு அந்நியனையும் பார்த்துருக்கிறோமா? அதாவது இந்த நம்பிக்கைக்குரிய இந்த சத்தியத்தை அறிக்கை பண்ணும்போது இவர் லேக் அண்ட் 44 இவர் லேக் அண்ட் 44 ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். ஸ்தேவானை கொல்லும்போது பவுல யாராச்சும் லேக் அண்ட் 44 ஒருத்தர நினைச்சிருப்பாங்களா? அவர் சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு எல்லா அப்போஸ்தலரும் பயந்து ஓடுனாங்க. ஐயோ, அப்போஸ்தலர் பவுல் இங்க வந்துட்டாருங்க, இங்க நம்மளதான் கொள்ள வர்றாரா என்னன்னு தெரியல அப்படின்னு. அந்த அளவுக்கு அவருடைய டார்ச்சர் அப்படி இருந்திருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம அதெல்லாம், ஆனா ஸ்தேவான் சாவறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு செத்துட்டாரு. யாருக்கிட்ட? அப்போஸ்தலர் பவுலுக்கிட்ட. சரிங்களா? இவ்வளவு செஞ்சும் இவர்களை மன்னியும் சொல்றாரு, இது என்ன அப்படிங்கறத அவருடைய கேள்வி. பவுலுடைய கேள்வி. இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இந்த மன்னிப்புக்கிற குணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கு அஸ்திவாரமே யாரு? கிறிஸ்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான்
அந்த சத்தியத்துக்குள்ளாக உட்படுறத நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். நம்ம யாரையுமே இவங்க சத்தியத்துல வர மாட்டாங்க, இவங்க சத்தியத்துக்குரியவர்கள் நம்ம நிதானிக்க முடியுமா, முன்குறிக்க முடியுமா? பிலமோன் புத்தகத்துல பார்க்கிறோம், அவரு அபாத்திரமான ஊழியக்காரராக இருக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு பவுலே என்ன சொல்றாரு பிலமோன் கிட்ட, ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரரை ஒன்று அனுப்புறேங்கிறார். அப்ப யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, முன்கூட்டியே நிதானிக்க முடியாது. இதே பர்னபா பவுல் மார்க்கை குறித்து என்ன பண்றாங்க, பெரிய சண்டையாய் ஊழியத்திலே பிரிவாகி போயிட்டாங்க ரெண்டு பேரும். மார்க்கை பிடிச்சிக்கிட்டு பர்னபா போயிட்டாரு, பவுல் இந்த மார்க் வந்தாலே நான் ஊழியத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதே பவுல் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு தெரியுங்களா, அந்த மார்க்கை கொஞ்சம் ஊழியத்துக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு அனுப்புன்னு கேட்கிறாரு. யாருக்கிட்ட? பர்னபா. இப்ப இதுதான் நம்ம புரிந்து கொள்ள, யாரை தேவன் எந்த இடத்துல, இதெல்லாம் நம்மளுக்கு நீடிய பொறுமை வேண்டுமா இல்லையா? அதனாலதான் தேவன் அவ்வளவு விஷயங்களை அவர் பொறுமையா இருந்து நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டாடுறது இவ்வளவு பொறுமையா இருக்கிறல்ல. பாருங்க, அறுவடை 1914 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் பாருங்க. 100 வருஷமா, 110 வருஷமா இல்லையா? அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒரு சேவைகளுக்குரிய மனப்பான்மை உடையவர்களாய் ஒவ்வொரு விஷயத்திலும், சின்ன சின்ன விஷயத்திலும் நம்ம அக்கறை காட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுவதுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடனே அழுங்கள். ஒருவருடைய ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேன்மையானவரை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இறங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோகியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களான ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் பாருங்க, இந்த இடத்துல உள்ள வசனங்கள்லாம் சபைக்கு மட்டும் சொல்லியிருக்கா, எல்லா ஜனங்களுக்கும், விசேஷ விதமா சபையார்களுக்கு. எந்த அளவுக்கு அந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மைண்டு தெளிந்த புத்திக்குள்ள வந்துட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒரு புது சிருஷ்டி கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. நம்ம வேதமானவர்கள் மத்தியிலே தினந்தோறும் மற்றவங்க காசுலேயே வாழணும்னு நினைச்சுக்கிட்டு காசை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உழைக்க மாட்டாங்க. அவங்களோட சாப்பாடு கூட சாப்பிடாதீங்க, அவர்களை அந்நியரை போல பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் உண்மையிலே ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரிக்குவயர்மெண்ட்டை நேரடியாக போய் செய்யுங்க. நீங்க ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, கஷ்டப்படுறாருன்னு கொடுக்குறீங்க, சரிங்களா? நீங்க என்ன பெரிய கஷ்டத்தில் கொடுத்துட்டீங்க? அதாவது தொழிலுக்கு, அது தொழிலுக்கெல்லாம் கவர்மெண்ட் எத்தனையோ இது இருக்கு. கவர்மெண்ட் கொடுக்காத ஒரு விஷயத்த நீங்க கொடுக்குறீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர் அவருக்கு ஆயிட்டீங்களா? கடனே கொடுக்கக்கூடாது. வேதமானவன் கடனும் கொடுக்கக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. அது மாதிரி வேதமானவர்கள் சத்தியத்தில் உள்ளவங்க காசுக்காக ஊழியம் பண்ணக்கூடாது. ஃபாரின் ஃபண்டு, அந்த காரியம் இந்த காரியம். சுயமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு ஜீவத்தில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு செய்யணும். இதனுடைய எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம்லாம் இந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியில வழி நடத்தப்படாம, ஆவியின் வரத்தினால நம்ம வழி நடத்தப்படாம, தெய்வீக ஆலோசனையில் வழி நடத்தப்படாம ஃபாரின் காரர்களுடைய போதனையை நம்ம கையாள ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நான் ஓப்பனா ஒரு சில விஷயங்களை சொல்றேன் பாருங்க. ஒரு சில விஷயத்துல தேவதூதர் வணக்கங்கள் செய்யறோம். வால்யூம் ரீபிரின்ஸினுடைய ஆலோசனைகளின்படி சத்தியத்துக்குள்ள வாழ முற்படுறதில்லை. அதில் உள்ள சுயநலமான காரியங்களை மட்டும் எடுத்து கையாளுறோம். மற்றவர்களுக்கு உரிய ஒரு விஷயத்துல தனக்கான ஒரு காரியத்தை தான் சுயநலமா யோசிக்கிறவர்களா இருக்கிறோம். இதுல நம்ம தெளிந்த புத்தி உள்ள ஆவியில வழிநடத்தப்படாம ஒரே ஆவிக்குரிய அந்த சரீர அங்கங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கக்கூடியவர்களா இல்லாம நம்ம அந்த பரிபூரண ரட்சிப்புக்குள்ளாக கடந்து போக முடியாது. அந்த வகையில நம்மளுடைய ஜீவியமானது தெளிந்த புத்திக்குள்ள இருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்குள்ளாகலாம் நம்ம எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கூட தெரியும். சரிங்களா? ஒருவேளை நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், ஒருத்தர் 5000 கேட்கிறாரு அவசரத்துக்கு, உங்க வாழ்க்கையில கேட்டிருப்பாங்க. உலகத்தார விட்டுருங்க, சத்தியத்தில் உள்ளவங்க யாராச்சும் கேட்டு அப்படி கொடுக்கணுங்கிறதுல கொடுத்துருக்கிறீங்களா? அப்படி கொடுத்ததுல நீங்க என்ன மாதிரி காரியத்தை பத்தி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. காரியத்தை மட்டும் சொல்லுங்க. ஏதாச்சும் உதவி பண்ணியிருப்பீங்கல்ல, உலகத்தார்கிட்ட கொடுத்தது அதை பத்தி நான் கேட்கல. சத்தியத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அப்படி கொடுத்த ஒரு காரியம் என்ன மாதிரி காரியத்துக்காக கொடுத்துருக்கிறீங்க?
இங்க இருந்து யாராவது தேவைப்பட்டா கொடுங்க அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணிடுறது ஸ்ட்ரைட்டா யாரும் சரி, அதுதான் நல்லது. நம்ம அப்படியே நீங்க யாருக்காச்சும் உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கிற காசை எதிர்பார்க்காம கொடுத்துருங்க. எக்லீஷோட ஃபண்ட்ல ஆட் பண்ணிட்டா சொல்லிடுறது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எக்லீஷ ஃபண்ட் நம்ம கொடுப்போம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொடுத்தோம்னா ஒவ்வொருத்த சொல்யூஷன் வெளியே வரும்ல அவங்க வீட்ல ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு இதுல இருந்து வெளியே பண்ணி கொடுத்துருங்க அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நம்ம ஒரு சொல்லிடுறோம். சரி, அப்ப நீங்க எக்ஸ்ட்ரீமான உதவிகள் ஒரு சில விஷயம் அது இருக்குது, அது வரவே முடியலைங்கிறதுல இருக்குது. ஆனா ஒரு சில பேர்லாம் இதை வந்து குழப்பா இருப்பாங்க, இதெல்லாம் வாழ்க்கையா வச்சிருக்கிறாங்க, அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அது வந்து நீங்க செய்யவே கூடாது. சரிங்களா? இதை வந்து அவங்களையும் சத்தியத்துல வளர விடல, நம்மளுடைய ஜீவியத்துல அவங்களுக்குள்ளாக விரோதம் உண்டாகும், இந்த சகோதர அன்புல பிரிவினை உண்டாகும். கடன் அன்பை முறிக்கும்னு உலகத்தானே சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம நிதானிக்க வேண்டியிருக்கு. நீங்க 6th வால்யூம்ல போய் படிச்சு பாருங்க. பூலோக கடமை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து கரெக்டா நிதானிக்க கொடுத்துட்டு அப்புறம் ஏமாந்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்றதெல்லாம் நியாயமெல்லாம் இல்லை. இதை நம்ம பஞ்சாயத்தும் பண்ண முடியாது. நீங்க இது இப்படியே கொடுத்த சகோதரர்கிட்ட திருப்பி கொடுக்கல, நான் என்னங்க பண்றது, வாங்கி கொடுங்க பிரதன்னு என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ணணும்? சொல்றேன், நடக்கிறதுனால சொல்றேன். நிறைய விஷயம் நடந்துருக்கு, இங்க நடக்காம இருக்கலாம். இல்ல, நீங்க சபை காசை எடுத்து கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் அதை சொல்லல. அவங்க பர்சனல் விஷயத்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆகவே இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காம உதவி பண்ணுங்க, ஆனா என்ன பண்ணாதீங்க. ஓகே, அப்ப அதை தொடர்ந்து முடிச்சிருங்க சிஸ்டர். 21 வரை முடிச்சிருங்க. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லாரும் மனசோடு கூட சமாதானமா இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள். அன்றையும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆக இப்ப இந்த தீமையை நன்மையினால் வெல்வதற்கான முகாந்திரம் எதுல இருக்குன்னா தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அப்ப தெளிந்த புத்தி உள்ள ஆவி எப்படி வரும்? இந்த ஆவியின் வரங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். 1:12 இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு வரமுமே அவங்களுக்கு புரோஜனம் இருக்கோ இல்லையோ அது சபைக்கு புரோஜனமா இருக்கும். ஒருத்தர் போதிக்கிறாருன்னா அந்த போதனை யாருக்கு புரோஜனம்? சபைக்கு. ஒருத்தர் புத்தி சொல்றாருன்னா அந்த போதனை யாருக்கு புரோஜனம்? சபைக்கு. ஒருத்தருக்கு